ஹாய் ஹலோடா, இன்றைக்கி நம்ம தயங்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட். ஓகேடா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கிறேன். ஸ்டார்டிங் சீனில் தயங் வந்துட்டு காலேஜ் கிரவுண்டில் தான் ஒரு சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டே அப்படியே நின்றுட்டுருக்காரு. பக்கத்தில் ஜிமின், தயங்கோட ஃப்ரெண்டு. நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் இருந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு விண்டோலேருந்து பார்த்துட்ருக்கீங்க தயங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு நிம்மி தான். பயன் என்ன நிம்மி, என்ன உன் ஆளை சைட் அடிச்சிட்ருக்கியா? ஆமாண்டி, அங்கே பாரு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் பாரு. யாராச்சும் காலேஜ் கேம்பஸ் ஸ்கூலில் சிகரெட் பிடிச்சி நீ பார்த்துருப்ப? பார்க்கல வயன். ஆமாம், பார்த்தியா என் ஆள் எவ்வளோ கெத்தாக காலேஜ் க்ரௌண்டில் நின்றுக்கிட்டு அந்த சிகரெட்டை பிடிச்சிட்ருக்கான்ட்டு. அப்படியே நிம்மி உங்களை பார்க்குறா. என்னடி அப்படி பார்க்குற? இல்லை, யாராக இருந்தாலும் இவன் சிகரெட் பிடிக்கிறான்னு கோவம் தான் படுவாங்க. நீ மட்டும் தாண்டி சிகரெட் பிடிக்கிறதும் நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அதான் உன்னை அப்படி பார்த்தேன். அதுக்கு என்ன, சிகரெட் தானே. இந்த காலத்தில் யார் எந்த பேட் ஹேபிட்டுமே இல்லாமல் இருக்காங்க? பரவாயில்ல விடு. அழகு சீனியர், ஐயோ கொல்றானே அப்படி சொல்லிட்டு அப்படியே சைட் அடிச்சிட்ருக்கீங்க. சரி சைட் அடித்ததெல்லாம் போதும், வாடி கேன்டீன் போகலாம். பிரேக் பீரியட் ஃபுல்லாக இங்கேயே உட்காந்து வாழை பார்த்துட்டே இருப்பியா? கேன்டீனா? ஆமாம் வயன், வாடி போகலாம், பசிக்குதுடி. சரி போகலாம் வா அப்படின்ட்டு நீங்கள் நிம்மி 2 பேருமே கீழே வந்துட்டு அப்படியே கேன்டீனுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. ஓர கண்ணால் வீயை பார்க்குறீங்க, ப்ளஷ் ஆகுறீங்க, போகிறீங்க. இங்கே வீ சைடு பார்த்தா இப்போ ஜிமின்தா. டே மச்சான், என்ன அங்கே உன் ஆள் போகுது? அப்படியே திரும்பி பார்க்குறாரு. உங்களை தான் டாப் டு பாட்டம் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே அந்த சிகரெட்டை பிடிச்சிட்ருக்காரு. இப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்க போறியா, இல்லை போய் சொல்ல போறியா? இப்போ வீயா, நான்லாம் சொல்ல மாட்டேன்டா. ஏன்? உனக்கு அவளை பிடிக்கும்ல, அப்புறம் சொல்லி தானே ஆகணும். அவளுக்கும் என்ன பிடிக்கும், அவளாக வந்து சொல்லட்டும், அப்போ பார்த்துக்கலாம். நல்லா லவ்டா இது. பிடிச்சிருந்தா போய் தைரியமாக சொல்லணும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்ட்டு. இது என்ன, அந்த பொண்ணாக வந்து சொல்கிற வரையும் நீ வெயிட் பண்ணிகிட்டே இருப்பியா? ஆமாம், நானாக போய் சொல்லலை, அந்த பொண்ணாக வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களுமே கேன்டீன் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபுட் எதுவும் வாங்கி அப்படியே அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வந்துக்கிட்டு இருக்கீங்க. அகெயின் உங்களை தான் வெச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே நிம்மியா, சீனியரும் உன்னை தாண்டி பார்த்துட்டு இருக்கான். நிம்மி, எனக்கு தெரியும்டி, ஐயோ எனக்கு ப்ளிஷிங்காக இருக்கே அப்படி சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே நிம்மி தான். பயன், அதான் உனக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவருக்குமே உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது தான் நினைக்கிறேன். பிகாஸ் மோஸ்ட்லி நீ எங்கே இருக்கியோ அந்த பிளேஸ்லலாம் அவர் இருந்தால் உன்னை சைட் அடிச்சுட்டு தான் இருக்காரு. அப்புறம் என்ன, போய் சொல்லிவிடு அப்படின்ற. ஆமாண்டி, நீ வேணால் சொல்லி பாரு, உடனே ஓகே பண்ணிவிடுவார். அப்படியா நிம்மி? ஆமாம், எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. பின்ன இப்போ கூட பாரு, கேன்டீன்லேருந்து வரோம், அப்படி உன்னை பார்த்துட்ருக்காரு வெச்ச கண்ணு வாங்காமல். கண்டிப்பாக he too has feelings on you டி. அப்போ நான் இன்றைக்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டுமா? பண்ணிடு. ரியலி? ஆமாண்டி பண்ணிடு. சரி நேமி, அப்போ ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதும் நான் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு செம்மையாக எக்ஸைட் ஆகுறீங்க. அப்படியே தான் ஈவினிங்குமே ஆகுது. எங்கள் தயங்கா ஒரு சிகரெட்டை பிடிச்சிட்டே அவரோட கேன்டீனுக்கு பேக் சைடு இருக்கிற அந்த வாலில் தான் வந்துட்டு லீன் ஆகியிருக்காரு. அங்கே யாருமே இல்லை, தேங் மட்டும்தான் ஏதோ யோசிச்சுக்கிட்டே அந்த சிகரெட்டை பிடிச்சிட்ருக்காரு. நீங்கள் ஸ்லோவாக தேடி போகிறீங்க எங்கேன்னு சொல்லிட்டு கேன்டீனுக்கு பின்னாடி அந்த வாலுக்கு அவர் சாஞ்சிருக்கிறத பார்க்குறீங்க. ஓ, அங்கே இருக்காரா? ஐயோ ரொம்ப பயமாக இருக்குது, நர்வஸாக இருக்குது, என்னன்னு தெரில. பரவாயில்ல வயன், சொல்லிடலாம். அப்புறம் நடுவில் யாராவது வந்து குத்துட்டு போயிட்டு போகிறாங்க. சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஸ்லோவாக அங்கே போகிறீங்க. இங்கே தேங்காய் டர்ன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் மட்டும்தான் உங்கள் ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அவர்கிட்ட வந்து நிற்கிறீங்க. அவர் எதுவும் பேசலை, அப்படி தான் உங்களை பார்க்குறாரு. இப்போ நீங்கள் சீனியர் அப்படின்றீங்க. அவரா எதுவுமே பேசவே இல்லை, சைலண்ட்டாக இருக்காரு. நீங்கள் என்னது இது கூப்பிடுறோம், ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக உங்கள் ஹெட் அப் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அவர் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கா இன்னும் ப்ளஷ் ஆகுது. ஐயோ நம்மளை தான் பார்க்குறேன். சீனியர், அது வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சீனியர், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறீங்க. இப்போ தயங்கா, ஏய் நில்லு,
நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. இங்கே வா அப்படியே ஸ்லோவாக டேர்ன் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போகிறீங்க. இப்போ அவர் ஹெட் அப் பண்ணு, ஹெட் அப் பண்ணு. இப்போ ஸ்லோவாக உங்கள் ஹெட் அப் பண்ணுறீங்க. இப்போ நீ என்ன சொன்ன? இப்போ ஏதோ சொல்லிட்டு ஓடினல, என்ன சொன்ன? அது அது ஐ லவ் யூ சீனியர். இப்போ அவர் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களா என்ன அவருக்கு இப்போது இது பிடிக்கலையோ, அதான் அகைன் கூப்பிட்டு என்னன்னு கேட்குறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. அவர் உங்களை கிட்ட அணைச்சிக்கிறாரு, லைக் உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே கிட்ட அணைச்சிக்கிறாரு. நீங்கள் போயிட்டு அவர் பம்பாகி நிற்கிறீங்க. அவரா உங்கள் ஐஸை பார்த்துக்கிட்டே ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை பிடிச்சி கேப்சர் பண்ணி கிஸ் பண்ணிடுறாரு. லிட்ரலி உங்கள் லிப்ஸை 8 பண்ணுற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. நல்லா இருந்துச்சு கிஸ்ஸு அப்படின்றாரு. நீங்களா அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே அங்கேருந்து ஓடி போயிட்டுறீங்க. இப்போ நிம்மிதா, பையன் என்னடி ஆச்சு? என்னாச்சு? நிம்மி அவர் எனக்கு லவ் யூ டூ சொல்லிட்டாருடி. அப்படியா? நான் சொன்னேனா? நல்லா தெரியும்டி அவருக்குமே உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எப்போ பார்த்தாலும் உன்னையே சைட்டே அடிச்சிட்டு இருப்பாரு. அதை வச்சு தான் நான் சொன்னேன். எப்படியோ ஒரு வழியாக செட் ஆகிட்டிங்களா? ஆயிட்டோமே அப்படின்ட்டு அப்படியே வைக்கப்படுறீங்க. அவளா அப்படியே உத்து பார்க்குறவங்கள, என்ன அப்படி பார்க்குற? என்னடி லிப்பில் இருந்து ப்ளீட் ஆகுது? நீங்கள் வெடுக்கிற உங்கள் லிப்பை அப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. என்னடி ஆச்சு? அது ஒன்றும் இல்லை நிம்மி. சொல்லுடி, என்னடி ஆச்சு? அது அது வந்து தயாங்கு லவ் யூ டூ சொல்லிட்டு கிஸ் பண்ணாரா, அதான். ஆமாம் நிம்மி, கிஸ் பண்ணாரா, அதனால தான் ப்ளீட் ஆகுது. என்னது கிஸ்ஸா? பையன் ஃபஸ்ட்டு டேவே ஆல்ரெடி நீ அப்புறம் என்ன, இனிமே ஃபுல்லாக டர்ட்டியாக தான் போகுது. நீங்கள் அப்படியே வெக்கப்படுறீங்க. போதும் ஓட்டினது, வா ஹாஸ்டல் போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி உங்கள் ஹாஸ்டலுக்கு போயிட்டுருங்க. இப்போது ஒரு டின்னர் டைம் ஆகுது. தேங்க் தான் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்களும் கால் அட்டன் பண்ணுறீங்க. என்ன பண்ணுற, சாப்பிட்டியா? தயாங், நான் தான். என்னோட மொபைல் நம்பர் உங்ககிட்ட எப்படி? அதெல்லாம் என்கிட்ட இருக்குது. கேட்டதுக்கு பதில் வரல. சாப்பிட்ட தயாங், நீங்கள் சாப்பிட்டீங்களா? அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லையே, சும்மா தான் இருக்கேன். ஏன் சும்மா இருக்க? என்னை பற்றி யோசிக்கலாமே. ஆமாம், இன்றைக்கி ஆக்சுவலி நம்மக்குள்ளே நடந்தது தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரே ப்ளஷிங்காக இருந்துச்சு. ஓ, எது அந்த கிஸ்ஸா? ஆமாம் தயாங். எனக்குமே அது பிடிச்சிருந்தது. இப்போ கூட அது வேணும்னு தான் தோணுது. ஆனால் எப்படி, பேசாமல் ஹாஸ்டல் வந்துட்டுமா? ஐயோ, வேணாம், இங்கே மட்டும் வந்துடாதீங்க. யாராவது பார்த்தா என்ன ஆகும்? வேணாம், வராதிங்க தயாங். அப்போ கண்டிப்பாக வரணும். சரி, ஒரு ½ அன் ஹவரில் அங்கே இருப்பேன், ரெடியாக இருந்துக்கோ அப்படின்ட்டு அந்த கால் கட் பண்ணிட்டாரு. பார்த்தா ½ அன் ஹவரில் அவரா உங்கள் காம்பவுண்ட் வாழை குதிச்சு உள்ளே வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு இல்லைங்க. ஐயோ, சொன்ன மாதிரியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் டெரஸில் இருக்கீங்க. அவரா ஒரு பைப்பை பிடிச்சி மேலேயும் வராரு. தயாங், என்ன பண்ணுறீங்க? யாராவது பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் வேகமாக வந்துட்டு அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. லிட்ரலி உங்கள் லிப்ஸை 8 பண்ணுற அளவுக்கு அந்த கிஸ்ஸு போகுது. நீங்களா அப்படியே மூச்சு வாங்கிட்டு உங்களுக்கு கிஸ் பேக்கும் பண்ண முடியல. அவரோட ஃபோர்ஸை உங்களால் வந்துட்டு மேட்சை பண்ண முடியல. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அவர் உங்கள் லிப்ஸ் அப்படி பண்ணியிருப்பார். இப்போ அந்த கிஸ்ஸை அப்படியே பிரேக் பண்ணுறாரு. என்ன இந்த டைமில் இப்படி யாராவது பார்த்தா அப்படின்ட்டு மூச்சு திணற பேசிகிட்டு இருக்கீங்க. அவரா, யார் பாப்பா? பார்த்தா மட்டும் என்னன்னு கேட்பாங்க. யாருக்கு இங்கே அவ்வளோ தைரியம் இருக்குது? நீ ஆல்ரெடி எனக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்போ நான் வருவேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுத்துப்பேன். இதுக்கெல்லாம் நீ பயந்துட்டுருக்காத, புரியுதா? புரியுது தயாங்.
ம் கிஸ் எப்படி பிடிச்சிருந்ததா? ம் 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 பிடிச்சிருந்தது தயாங். தெரிஞ்சது. ஆனால் என்ன, என் ஸ்பீடுக்கு உன்னால் மேட்சப் பண்ண முடியல. தப்பாக லிப்ஸிங் பண்ணிகிட்ருக்கு. பரவாயில்ல விடு, புதுசில் போக போக நீயே கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போதைக்கு இது போதும், வரட்டா? ஆ ம் பார்த்து போங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே கிளம்பி போயிருந்துருப்பாரு. நீங்களா இந்த கிஸ் இதெல்லாம் நினச்சி அப்படியே தான் போயிருந்துருக்கோம் அந்த நைட்டு உங்களுக்கு. நெக்ஸ்ட் டே காலேஜில் ஜிமின் அப்புறம் டேங் வந்துட்டு சம்திங் ஏதோ பேசிக்கிட்டே கிரவுண்டில் உட்காந்துட்ருக்காங்க. நீங்களா அந்த வழியாக தான் வந்துட்டு உங்கள் கிளாஸுக்கு போயிட்டுருக்கீங்க. சைட்லேருந்து அப்படியே நீங்கள் பிஏ பார்க்குறீங்க. அவராக உங்களை பார்க்குறாரு, அப்படியே கண்ணடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே உங்கள் கிளாஸுக்கு போயிட்டுருங்க. இப்போ ஜிமின் தான், மச்சான் இப்போ நீ என்ன பண்ண? என்ன பண்ணேன்? டேய், நீ அந்த பொண்ணுக்கு இப்போ கண்ணடிச்சடா, நான் பார்த்தேன். ஆமாம், அடித்தேன். எப்படிடா? ஓ, உனக்கு சொல்லலைல்ல. நேற்று ஈவினிங் அவள் ப்ரப்போஸ் பண்ணான், நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். எது? ஆமாம் மச்சான், பண்ணா, அக்செப்ட் பண்ணிட்டேன். என்னடா இந்த ஷாக்கான நியூஸு, சொல்லவே இல்லை என்கிட்ட. அப்போ நீ இங்கே இல்லை மச்சான், நான் தனியாக இருந்தேன், அப்போ தான் அவள் பண்ணான். ஸோ நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். நல்லது, எப்படியோ ஒரு வழியாக அந்த பொண்ணே வந்து உனக்கு சொல்லிட்டாளா? ஆமாம். சரி, அப்புறம் என்ன, நீயும் ஓகே தான் சொல்லியிருப்ப. ஆமாம், ஓகேன்னு தான் சொன்னேன். அப்புறம் மச்சான், அப்புறம் என்ன நடந்தது? கிஸ் அடிச்சிட்டேன். என்ன? கிஸ்ஸா? ஆமாம், கிஸ் அடிச்சிட்டேன். டேய், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு என்னடா? ரொம்ப நாளாக அடிக்கணும்னு தோணிட்டு இருந்தது. நேற்று ப்ரப்போஸ் பண்ணதும் ஓகே, இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானேன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன். ஆடா பாவி, இவ்வளோ பண்ணிட்டு. சரி மச்சான். டேய், அப்போ நைட்டு நீ காணாமல் போனியே, அப்போது அந்த பொண்ணை தேடி ஹாஸ்டலில் போனேன். ஆமாம். டேய், விமென் ஹாஸ்டலுக்குள்ளே போனியா? ஆமாண்டா. யாராவது பார்த்தா என்னடா ஆகும்? யார் என்ன பண்ணுவா என்ன? என்னடா பண்ணுவாங்க? எனக்கு போகணுன்னு தோணுச்சு, போனேன். என் ஆளை கிஸ் அடிக்கணும்னு தோணுச்சு, அடித்தேன். அதுக்கு என்ன? யார் என்ன சொல்ல போகிறாங்க? என்னமோ தயாங்க. சரி, நல்லபடியாக யாருக்கும் சிக்காமல் வந்துட்டேன், அதுவே எனக்கு போதும். இனிமேல் லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளே அப்படிலாம் போகாத. பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. சரி வாடா தேங்க, கிளம்பலாம், கிளாஸுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க கிளாஸுக்கு போயிடுறாங்க. அப்படியே தான் கிளாஸஸ் எல்லாம் போகுது. இப்போ ஒரு பிரேக் பீரியடு. எங்கள் தயாங்கா உங்களை பார்க்கணும் அப்படின்னு தோணுது. நேராக உங்கள் கிளாஸுக்கு தான் வராரு. நீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ தயாங் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே, ஏய் நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. தயாங், எங்கள் வாடி. இதோ வரேன் அப்படி சொல்லிட்டு ஸ்லோவாக என் சார்கிட்ட போகிறீங்க. அவரா அப்படியே உங்களை கிட்ட அணைச்சிக்கிட்டு உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கிளாஸ்க்கு எல்லாரும் முன்னாடியுமே இப்படி பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கா ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. இப்போ அவர் ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட உங்கள் லிப்ஸ் அப்படியே சக் பண்ணிட்டு விட்டுறாரு. ரொம்ப நேரமாக உனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். சரி, கிளாஸை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. உங்களுக்கா செம்ம ஆக்வர்டு. கிளாஸில் எல்லா பசங்க அப்படியே ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா, வயன் சீனியர் கூடயா? நடத்து. உங்களுக்கா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. என்ன இவர் எல்லாரும் இருக்காங்கன்னு கூட பார்க்காம இப்படியா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே நிம்மியா, என்னடி உன் ஆளுக்கு அவ்வளோ வெறியா? கிளாஸில் எல்லாரும் இருக்காங்கன்னு பார்க்காம அப்படியே வந்து கிஸ் அடிச்சுட்டு போகிறான். என்ன கதை? நிம்மி, நீ வேற சும்மா இரு. நானே என்னடா இவர் எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ணுறாருன்னு பார்க்குறேன். நீ வேற. விடுறி, உன் லவர் தானே, விடு. இருந்தாலும் இதெல்லாம் எல்லாரும் முன்னாடியா பண்ணுறது? அதுக்குன்னு தனியாக ப்ரைவேட் ஸ்பேஸ் இருக்கும்ல. இப்போ என்ன இதையே யோசிச்சு மண்டையை குழப்பிக்க போறியா? விடுவயன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டுறீங்க. அப்படியே தான் கிளாஸ் போகுது. அப்படியே தான் அன்றைக்கி காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க உங்கள் ஹாஸ்டலுக்கு. எங்கள் தேங்கா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க அவர் வந்து கேட் கிட்டே நிற்கிறாருன்னு சொல்லிட்டு ஸ்டில் கண்டுக்காமல் அப்படியே போகிறீங்க. இப்போ தேங்கா உங்கள் பின்னாடியே வராரு. ஏய் நில்லுடி. என்ன
பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே போயிட்டே இருக்க? உனக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களா? ஏன் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? உன்கிட்ட பேசணும், அதனால தான். ஒன்றும் வேணாம், என்கிட்ட நீ இங்கே எதுவும் பேச வேணாம், போங்க. என் பின்னாடியும் வர வேணாம், போங்க. எங்கள் தேங்கா. ஏய் என்ன மூஞ்ச காட்டிகிட்டு இருக்க? உனக்காக தாண்டி வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஆமாம், நான் உங்ககிட்ட பேசலை, போங்க. இப்போ தயாங் அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி வெடுக்குன்னு இழுக்கிறாரு. அங்கே பக்கத்தில் ஒரு சந்து மாதிரி இருக்குது, அந்த வால்க்கு அப்படியே பின் பண்ணுறாரு. ஏய் என்ன என்னடி மூஞ்ச காட்டிகிட்டு இருக்க? என்ன? பின்ன என்ன, கிளாஸில் எல்லோரும் இருக்காங்கன்னு பார்க்காம எல்லோரும் முன்னாடி அப்படியே கிஸ் பண்ணுறது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. என்ன இப்போது கிஸ் பண்ணால் என்ன? நீ என் லவர் தானே, அதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு, நான் பண்ணேன். நான் இப்படி தான், எனக்கு எப்போ எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி தான் இருப்பேன். அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு என்னால் என்னை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. எனக்கு இப்படி இருக்க தான் பிடிக்கும். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி மூஞ்ச காட்டினேன்னு வையேன், அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் சீக்கை டைட்டாக பிடிக்கிறாரு. உங்களுக்கா வலிக்குது? வலிக்கட்டும், எனக்கா நீ மூஞ்ச காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸ் அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாரு. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அந்த கிஸ் போயிருந்துருக்கோம். இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போ. என்ன அகைன் ரோட்டில் இப்படி? சொன்னல தெளிவா, எனக்கு எப்போ எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி தான் இருப்பேன், புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் உனக்கும் பிடிச்சதானே என்கிட்ட பண்ணுற? என்னை லவ் பண்ணுறேன்ட்டு நீ தானே வந்து என்கிட்ட சொன்னேன்தான். அதுக்குன்ட்டு கிளாஸ் ரூமில் இப்படி ரோட்டில் அகைன் ஒரே டைலாக் என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது, புரிஞ்சுதா? கிளம்பு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக அங்கேருந்து அப்படியே போயிடுறீங்க உங்கள் ஹாஸ்டலுக்கு. அப்படியே தான் ஹாஸ்டலில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி நடந்தது எல்லாமே யோசிச்சு பார்க்குறீங்க இங்கே நிம்மியா. என்னடி என்னத்தை யோசிச்சுட்ருக்க? இல்லை ஒன்றும் இல்லை. என்னடி? ஒன்றும் இல்லை நிம்மி, நான் ஓகே தான் அப்படின்ட்டு அப்படியே எதுவும் சொல்லாமல் மறைச்சிட்றீங்க. பட் தயங்க இப்படி என்னடா இவர் எல்லோரும் இருக்காங்க எதுவுமே யோசிக்காமல் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போது தயங்கிட்ட தான் கால் வருது, நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. பொண்டாட்டி என்ன பண்ணிட்டுருக்க? ஒன்றும் இல்லை தயாங், சும்மா தான். என்ன இன்னைக்கு நடந்ததை பற்றி யோசிச்சுட்ருக்கியா? இல்லை தயாங். ரொம்பலாம் யோசிக்க வேணாம், ஃப்ரீயாக விடு. எனக்கு என் பொண்டாட்டிக்கிட்ட அப்படி இப்படின்னு இருக்க தோணுச்சு, அதனால தான் அந்த கிஸ் அடிச்சிட்டேன். கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளோதான். பெருசாக யோசிக்காத, சாப்பிட்டு நல்லா தூங்கு. சரி தயாங், நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆச்சு. சரி தயாங் அப்படின்றீங்க. அப்படியே தான் அந்த கால் கட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே காலேஜ்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ தான் வேர் பண்ணியிருக்கீங்க. தேங்குக்கு உங்களை சாரியில் காட்டலான்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்டு அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு காலேஜ்குள்ளே என்டர் ஆகுறீங்க. எங்கள் தயாங்கா என்ட்ரன்ஸ்லேயே உங்களை பார்த்துட்றாரு. நீங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. அவரா அப்படியே வெச்ச கண்ணு வாங்காமல் உங்களை டாப் டு டாய் அட்மையர் பண்ணிகிட்ருக்காரு. வாவ், வேற மாதிரி இருக்காளே, இவ்வளோ அழகு எனக்கா அப்படின்ட்டு அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவள் கிட்ட வர வர இன்னும் அதிகமாக ப்ளஷ் ஆகுறீங்க. இப்போது கிட்ட வர வர தாயங்கிட்ட தான் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு சைகிளையே கேட்குறீங்க. அவரா அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு நல்லா புரியுது தட் அவர் வந்து உங்களை அட்மையர் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருங்க கிளாஸ்க்கு. எங்கள் தாங்குக்கா சுத்தமாக முடியல, உங்களை சாரியில் பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி ஆகுது அவருக்கு. இப்போது ஒரு பிரேக் டைம் போல் நீங்கள் கேன்டீனுக்கு வரீங்க. இங்கே தயாங்க உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே தர இழுத்துட்டு போகிறாரு பேக் சைடு அந்த வாலுக்கு தான். நீங்களா தயாங் என்ன பண்ணுறீங்க? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே பாடி வாய மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த வால்க்கு லாக் பண்ணுறாரு. என்ன தயம் எல்லோரும் முன்னாடி இப்படி இழுத்துட்டு வந்துட்டீங்க, என்ன நினைப்பாங்க? என்னமோ நினச்சிட்டு போட்டோம், எனக்கு என்ன வந்தது? சாரியில் உன்னை பார்த்ததுலேருந்து என்னோடய ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐம் ஹாட், புரிஞ்சுக்கோ. ஏதாவது வேணும்னு தோணுது, அதனால தான்
இழுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களா தயாங் அப்படின்றீங்க. அவரோட ஹேண்ட் உங்கள் ஹிப்பில் ப்ளேஸ் பண்ணுறாரு. அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிக்கிட்டே உங்களோட நெக்கு, காலர் போன் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வராரு. இப்போ நீங்களா தயாங் என்ன பண்ணுறீங்க? காலேஜில் இருக்கோம் தயாங். ஆமாம் தெரியும், அதனால தான் கம்மியாக பண்ணுறேன். இதுவே பெட்ரூமாக இருந்தால் இன்னும் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன். தயாங் தயாங் போதும் தயாங், இது ஒரு மாதிரி போகுது, இங்கே வேணா தயாங். அவரா கொஞ்சம் ஓவராக தான் போகிறாரு. நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு தள்ளி விட்றீங்க. தயாங் போதும் தயாங், ரொம்ப அதிகமாக போகுது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறீங்க. அவருக்கா ஏய் நில்லுடி. நீங்கள் நிற்கவே இல்லை, அப்படியே ஓடிடுறீங்க. ஓட்டிட்டா சே, நல்ல மூடாக இருக்கும் போது இப்படி பண்ணுவா, காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறவங்களையே பார்த்துட்ருக்காரு. அப்படியே தான் அன்றைக்கி டே வந்து போயிருந்துருக்கோம். அன்றைக்கி ஈவினிங் தாங் வந்துட்டு உங்களுக்காக லிட்ரலி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா ரொம்ப நேரமாக ஆளே காணோம். சொல்லப்போனால் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டாங்க, இன்னும் கூட நீங்கள் வெளியிலே வரலை. அவருக்கா என்ன பண்ணிகிட்ருக்கா இன்னும் இவ கீழே வராமல், சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தேடி உங்கள் கிளாஸ் ரூமுக்கு வராரு. அங்கே பார்த்தா நீங்கள் வேறு ஒரு பையனோட உட்காந்துக்கிட்டு மேக்ஸ் சம்ஸ் தான் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. அவருக்கா செம்ம காண்டாகுது. அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே கோவமாக வராரு. ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்களா உங்கள் ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. தயாங் நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் இருக்குல்ல, அதான் சம் டவுட்ஸ்லாம் இருக்குது மேக்ஸில், அதான் கிளாஸ் டாப்பர் கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன உன் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பொண்ணே கிடையாதா? யாருமே இல்லாத டைமில் ஒரு பையன் கூட தான் உட்காந்துட்டு நீ டிஸ்கஸ் பண்ணுவியா? தயாங் என்ன பேசுகிறீங்க? வாய மூடு. ஏய் போடா. யார் இவர்? என்ன இப்படி கத்திட்டு இருக்காரு? என்னது ஏயா? ஓ உன்னை ஏன்னு கூப்பிட்ற அளவுக்கு 2 பேத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா வயன்? தயாங் பிஹேவ் யுவர் செல்ஃப். என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு டவுட்டு தான் கேட்டேன். எந்த மயிராக இருந்தாலும் பொண்ணுக்கிட்ட கேட்குறதுக்கு முடியாதா? ஒரு பையன்கிட்ட தான் நொட்டுவியா நீ? இப்போ அந்த டாப்பர் பையன், ஹலோ மிஸ்டர், என்ன ஒழுங்காக பேசுங்க. எங்கள் தாயங்கா பட்டுன்னு அவனோட கன்னத்துலேயே ஒன்று கொடுக்குறாரு. இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னேன், மூடிட்டு போடா. அவனா அப்படியே தான் வெளியில் ஓடிடுறான். நீங்கள் தயாங் என்ன பண்ணுறீங்க? இப்போ அவனை எதுக்கு அடிச்சிங்க? உன்னை அடிக்க முடியாமதான் அவனை அடித்தேன். என்ன அடிக்க முடியாமையா? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ? என்னடி பண்ணதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன்னு கேட்டுட்ருக்க? யாருமே இல்லை ரூமில், அவன் கூட உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? நான் மேக்ஸை தான் போட்டுட்ருக்கேன் தயாங். மேக்ஸை போட்டுட்ருக்கியா? மேக்ஸை போட்டுட்ருக்க அப்படின்ட்டு அப்படியே உங்களோட சிக்ஸை டைட்டாக பிடிக்கிறாரு. தயாங் என்ன பண்ணுறீங்க? காண்டாகுது, எனக்கு காண்டாகுது வயன். உனக்காக நான் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அதை நீ கண்டுக்காம இங்கே உட்காந்துக்கிட்டு அவனோட கடலை போட்டுட்ருக்கியா? தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கை அப்படியே தட்டி விடுறீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா? எத்தனை வாட்டி சொல்கிறது, நான் மேக்ஸ் தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க சைக்கோ மாதிரி? ஆமாண்டி சைக்கோ தான், நான் சைக்கோ தான். ஏன் ஆள் மற்றவங்க கூட எல்லாம் இப்படி இருந்தா எனக்கு பிடிக்காது, புரியுதா? நீ என்னவ என் கூட மட்டும்தான் பேசணும், மற்றவங்க கிட்ட பேசினா எனக்கு இப்படி தான் கவுண்டாகும் வயன். தயாங் நான் ஃப்ரெண்ட்லியாக தான், அதுவும் டவுட்காக தான் நான் பேசினேன் தயாங். எந்த மயிறு இளவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ என் கூட மட்டும்தான் பேசணும். இன்னொரு வாட்டி யார் கூடயாவது நீ பேசுறதை நான் பார்த்தேன், மவளே அவ்வளோ தாண்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை விட்டுட்டு அப்படியே போகிறாரு. நீங்களா இப்போ என்ன நடந்ததுன்னு இப்படி பிஹேவ் பண்ணிட்டு போகிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு போகிற தயாங்கியே தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே தான் நீங்கள் கிளம்பி உங்கள் ஹாஸ்டலுக்கும் போயிட்டுறீங்க. அப்படியே தான் நீங்கள் வந்து நடந்ததை யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. தயங்கிட்டேருந்து கால் வருது, நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை. சரி, என் ரூமில் யாருமே இல்லை, வரியா? ரூமில் யாரும் இல்லடி, நான் மட்டும்தான் இருக்கேன், வருவியான்னு கேட்டேன். எதுக்கு?
எதுக்குண்ணா? ஏதாவது ட்ரை பண்ணாதான். காலையில் சாரியில் பார்த்துட்டேன், ஒரு மாதிரி மூடாக இருக்குது, அதான். என்ன பேசுகிறீங்க தயாங்? காலையிலேருந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க? ச்சே, ஈவினிங் தேவையில்லாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணீங்க. என் ஃப்ரெண்டை அடிச்சிங்க. இதெல்லாம் 10 இப்போ ரூமுக்கு வரியான்னு கூப்பிடுறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஏய் வாயை மூடு. நான் எதுவுமே தவறாக பண்ணலை. நான் என்ன பார்த்தனோ அதுக்கு தான் ரியாக்ட் பண்ணேன். அதில் ஒரு தப்பு கூட இல்லை. இப்போ என்ன, ரூமுக்கு வர முடியுமா முடியாதா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. முடியாது தயாங், என்னால் வர முடியாது. நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க. நான் எங்கேயும் வரலை அப்படின்ட்டு அப்படியே அந்த காலை கட் பண்ணிடுறீங்க. அவருக்கா செம்ம கோவம் வருது. கால் கட் பண்ணுறா. நாளைக்கு காலேஜில் வச்சுக்கிறேன்டி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரும் விட்டுருப்பாரு. நெக்ஸ்ட் டே காலேஜில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டுறீங்க. அந்த டாப்பர் பையன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ சாரி, தேங்க அப்படி பண்ணுவார், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அடிச்சிட்டார், ரியலி சாரி. அவருக்கு பதிலாக நான் சாரி சொல்கிறேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே தேங்கா செம்ம வெறியாக காலேஜுக்கு வராரு. உங்கள் கிளாஸுக்கு தான் உங்களை தேடி வந்துட்டுருக்காரு. நீங்களா அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. தாங்குக்கு கரெக்டாக அதுதான் கண்ணில் ஃபஸ்ட்டு தெரியுது. அப்படியே வேகமாக வந்துட்டு அகைன் அவனோட ஃபேஸில் ஒரு பஞ்சு கொடுக்குறாரு. உங்களுக்கா தயாங் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவர் அப்படியே முறைச்சி உங்களை பார்க்குறாரு. ஏய் இரு வரேன், இவன்கிட்ட பேசிட்டு அப்புறம் வந்து உன்கிட்ட பேசுகிறேன். டேய் நேற்றுக்கு தானே சொன்னேன் அவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அகைன் என்னடா பேச்சு அவகிட்ட? ஹலோ, நான் ஒன்றும் பேசலை. அந்த பொண்ணாக தான் வந்து என்கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கா. என்னது சாரியா? ஏய் அவனுக்கு எதுக்குடி சாரி சொல்கிற? ஏன்னா இதோ நீ பண்ணுற இந்த சைக்கோட்டிக் பிஹேவியருக்கு தான் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அவனை போட்டு அடிக்கிற. ஏய் என்ன வாய் நீளுது? ஆமாம், நீ பண்ணுற வேலைக்கு இப்படி தான் நான் பேசுவேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் இப்படி வந்து கிளாஸ்குள்ளே கலாட்டா பண்ணுற? அவன் என்ன பண்ணா? ஒரு சம்ம சொல்லி கொடுத்தான், அது தப்பா? தப்பு தாண்டி, தப்பு தான். நான் வேணான்னு சொல்லியுமே நீ அவன் கூட பேசுகிறேன்னா அப்போ எவ்வளோ திமிரு இருக்கு உனக்கு. தப்பு எந்த தாண்டி? உனக்கு நான் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி ஆடிட்டு இருக்க. என்னது ஃப்ரீடமா? ஆமாம், உன்னை ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் நல்லா அடக்கி வச்சுருக்கணும். அதனால தானே இப்படி ஆடிட்டுருக்க. வாட் ஆடிட்டுருக்கேனா? ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட தெரியாத ஒரு குவெஷன் கேட்டது ஒரு தப்பா? அதுக்கு நீ வந்து இவ்வளோ கலாட்டா பண்ணுறியே. நீ எவ்வளோ மோசமாக இருந்திருப்ப. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னை லவ் பண்ணதே நான் செஞ்ச பெரிய தவறு தயாங். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நீ பெருசு பண்ணிகிட்ருக்க. நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ அவர் அப்படியே வந்து உங்கள் நெக்கை பிடிக்கிறாரு. என்ன சொன்ன? லவ் பண்ணுறது தப்பா? ஆமாம், தப்பு பண்ணிட்டேன். அப்படியே உங்கள் கழுத்தை இன்னும் டைட்டாக பிடிக்கிறாரு. என்னடி சொல்கிற? ஆமாம், வீடு என்ன அப்படி சொல்லிட்டு அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே தட்டி விடுறீங்க. பார்த்தா அவர் அப்படியே உங்களை முறைக்கிறாரு. உங்கள் கிளாஸ்க்குள்ளே இந்த டைமில் ஸ்டாஃபும் என்ட்ரு ஆகுறாங்க. என்ன ஏதோ கலாட்டா போகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்றாங்க. இங்கே தயாங்கா அப்படியே இந்த சாரை பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு ஒரு முறைச்சிட்டு அங்கேருந்து அப்படியே போயிட்டுறாரு. நீங்களா கிளாஸில் இன்னைக்கு தயாங் பண்ணது தான் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே நிம்மியா? என்னடி இவர் ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி ரியாக்ட் பண்ணுறாரு? அதான் நிம்மி, அதான் நானும் சொல்கிறேன். சின்ன விஷயம் அதுக்கு போயிட்டு இப்படி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு ஒன்றும் புரியல நிம்மி. சரி விடு, நீ ஏதோ ஃபீல் பண்ணாத வயன். அவரே செட் ஆகிடுவார். கொஞ்சம் பொசஸ் ஆகிருக்கோம், அதான் அப்படி. பொசஸ் ஆகலாண்டி, அதுக்கு இவ்வளோவா? ஒரு சின்ன விஷயத்த பெருசாகிற அளவுக்கு அடி பொசஸ் ஆவாங்க. அதுவும் கரெக்டு தான். சரி நீ வந்து கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் சரியாக போயிடும். நீங்களா எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே இருக்கீங்க. அப்படியே தான் ஈவினிங் ஆகுது. தயங்கா உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு. பட் நீங்கள் தயங்கானில் படாமலே அங்கேருந்து நீங்கள் ஹாஸ்டல் போயிருந்துருப்பீங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருப்பாரு. உங்களை காணோம். கிளாஸ் ரூம், லைப்ரரி, கிரவுண்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடிட்டாரு. போயிட்டாளா? அப்போது என்ன அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டா. சரி வயன் அப்படி சொல்லிட்டு கோவமாக அவரும் கிளம்பி அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. அப்படியே தான் டைம் போகுது. நைட்டு கால் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் கால் அட்டன் பண்ணவே இல்லை. நிறைய மெசேஜஸ் போட்டுகிட்டே இருக்காரு. நீங்கள் மெசேஜ் கூட எதுவுமே ரிப்ளே பண்ணவே இல்லை.
அவருக்கா செம்ம காண்டு. அப்படியே தான் அவரும் விட்டுருந்துருப்பாரு. நெக்ஸ்ட் டே காலேஜில் வந்தது உங்களை தான் தேடி வராரு. நீங்கள் லைப்ரரி கிட்ட அந்த டாப்பர் பையன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அகைன் அப்பாலஜைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனா அசிங்கமாக திட்டுறான். உன்னால தான் என்ன எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருக்கேன். என்கிட்ட பேச வேணான்னு தான் உன் லவர் சொல்கிறான்ல, அதை கேட்டு நடந்துக்கோயேன். நான் பேச வரலை, ஜஸ்ட் நான் உனக்கு அப்பாலஜைஸ் பண்ண தான் வந்தேன். தயங் ரொம்ப கோவத்தில் அப்படி பண்ணிட்டான். அவன் ரொம்ப நல்ல பையன். ஏதோ பொசசிவ்னஸில் எங்களை மன்னிச்சிடு ப்ளீஸ். அப்பா சாமி போதும்மா உன்னோட மன்னிப்புலாம். அவனை பார்த்தான்னா அகெயின் இன்னொரு சைடு வந்து அடிப்பான். போ நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே தாங்க அவங்கள ஃபுல்லாக தேடுறாங்க. பார்த்தா நீங்கள் லைப்ரரிக்கிட்ட இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அதையுமே பார்க்குறாரு. இன்னும் காண்டாகுது அவருக்கு. நீங்களா சரி நான் போகிறேன், ஆனால் எங்களை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. பார்த்தா அங்கே ஸ்டெப்பு வந்து கீழே இறங்கணும். அப்படியே ஸ்லிப் ஆகுது. அப்படியே பேக்கில் விழுக போகிறீங்க. அந்த பையன் வந்துட்டு அப்படியே உங்களை பிடிக்கிறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த சீன் வேறு தேங்கண்ணில் படுது. அதை பார்த்ததும் செம்ம காண்டு ஓடி வந்துட்டு அந்த பையனோட ஃபேஸில் அகைன் ஒரு பஞ்சு கொடுக்குறாரு. டேய் நீ திருந்தவே மாட்டியா, இத்தனை வாட்டி சொல்கிறதுடா, இப்போது அவளை ஹிப்பில் போய் டச் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாரு. நீங்களா தயங் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தயங்க ஸ்டாப் பண்ணுறீங்க. நான் விழுக போனேன், அவன் பிடிச்சான், அவ்வளோதான் தயங். ஹேய் நீ வாயை மூடுறி. டேய் இதுதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இன்னொரு வாட்டி அவகிட்ட பேசுறதை நான் பார்த்தேன் மவனே, அவ்வளோதான்டா காலினி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களா கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ் வச்சுட்டு அவரை பார்க்குறீங்க. என்ன பேசுகிற தயம், ஏய் நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. இப்போ யாருமே இல்லை, ஒரு பிளேஸில் நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க. ஏய் நைட்லேருந்து எத்தனை கால்ஸ், எத்தனை மெசேஜஸ், ஏன்டி ரிப்ளை இல்லை? நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. உன்னை தாண்டி ஏன் ரிப்ளை இல்லை? ஓ ஓகே புரிஞ்சு போச்சு. நேற்று தான் நீ ரொம்ப ஃபீல் பண்ணியே, எதுக்கு தான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்போது கழிட்டு விட பார்க்குற அப்படி தானே? புதுசாக அந்த டாப்பர் மேலே உனக்கு க்ரஷ்ஷா? நீங்களா அப்படியே உங்கள் ஹெட்டை பண்ணி அவரை பார்க்குறீங்க. என்னடி லுக்கு, அவன் மேலே இப்போ உனக்கு காஜியா? தயாங் போதும் தயாங் போதும், ரொம்ப பண்ணுற போதும். இப்படிலாம் பேசாத, ஹர்ட்டிங்காக இருக்கா? அப்போ ஹர்ட் ஆகுடி. உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா டைரெக்டாக சொல்லு, என் மூஞ்சிக்கு நேராக சொல்லு. எனக்கு உன்னை பிடிக்கல, அவன் மேலே தான் நான் காஜியாக இருக்கேன்னு டைரெக்டாக சொல்ல வேண்டியது தானே? தையவங்க என்ன பேசுகிற நீ? பின் என்னடி, நான் வேணான்னு சொல்ல அவன் பின்னாடியே போயிட்டுருக்க. என்ன அவனை அவ்வளோ பிடிச்சிருக்கா? இல்லை மேட்ரு ஏதாவது முடிச்சிட்டியா அவன் கூட? தயாங் ஏண்டி கத்துற? அப்போது என்ன லவ் பண்ணுறதா இருந்தா நான் ரூமுக்கு வரியான்னு கேட்டப்போ வரேன்னு சொல்லியிருக்கணும். நீ சொல்லலையே. அப்போது உனக்கு யார் மேலேயோ காஜின்னு தானே அர்த்தம். என்ன பிடிச்சிருந்தா என்னை நோன்னு எதுக்குடி சொல்ல போகிற? என்னை எதுக்குடி அவாய்ட் பண்ண போகிற? எஸ்டர்டே அவ்வளோ கால்ஸ் மெசேஜஸ் பண்ணுற, ரிப்ளை காணோம். அப்போது எவன் மேலேயோ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால தானே என்னை நீ அவாய்ட் பண்ணுற. என்ன போர் அடிச்சிட்டனா? 4 டேஸ்லேயே போர் அடிச்சிட்டனா உனக்கு? உங்களுக்கா இதெல்லாம் கேட்க இன்னும் அழுகையாக வருது. என்ன பேசிட்டு இருக்க நீ? என்னை பார்த்தா அப்படி தோணுதா உனக்கு? ஆமாண்டி அப்படி தான் தோணுது. அவன் பின்னாடி சும்மா சுற்றிக்கிட்டே இருக்க நான் வேணான்னு சொன்னால் கூட அப்படி தான் எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் அவர்கிட்ட வந்துட்டு அவரை ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. தயாங் இப்போ என்ன, அவட்ட நான் பேசுகிறது தானே உனக்கு பிரச்சனை? நான் அவனுக்கு அப்பாலஜைஸ் பண்ணுறதுக்கு தான் பேசினேன், அவ்வளோதான். தவிர அவனுக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாது. நீ தான் ஓவராக இமேஜினேஷனாக பண்ணிக்கிற. அப்போ என்னை நம்ப மாட்டியா? என்னை நம்ப மாட்டியா? இப்போ அவர் அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. அப்போ ஏண்டி ரூமுக்கு வான்னு சொன்னால் வரமாட்டேன்ட்ட? தயாங் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? இப்போ தானே நம்ம இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ளேயே ரூமுக்கு போகிற அளவுக்கு என்ன? ஓ அப்போது என்னை நடுவில் கழட்டி விட்டுட்டு போயிட போகிறேன், அதுக்கு தானே வரமாட்டேன்னு சொன்னேன். தயாங் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? ஏய்
இந்த மாதிரி டைலாக்லாம் என்கிட்ட விடாதடி. என் கூடயே நீ லைஃப் லாங் இருக்கிற மாதிரி இருந்தா அப்போ ஏண்டி வராமல் இருக்க போகிற? நடுவில் எனக்கு கழட்டி விட்டுட போகிற. அதுக்கு தானே நான் கூப்பிட்டா வராமல் இருக்க. இப்போ என்ன, நான் வந்தா அப்போ நம்பவேல நான் உன்னை லவ் பண்ணுறேன்ட்டு? அப்படி தானே? அவரா எதுவுமே கேட்கல. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு. சரி சரி, அப்போ வா போகலாம். உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ, வா, எனக்கு ஓகே தான், போகலாம். அவரா அப்படியே தான் உங்களை பார்த்துக்கிட்டே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. அப்படி தான் பைக்கில் அவரோட ரூமுக்கும் போயிருந்துருப்பீங்க. காலேஜ் டைம் இல்லையா, ஸோ எல்லாருமே காலேஜில் தான் இருக்காங்க, ரூமில் யாரும் இல்லை. இப்போ அப்படி தான் உங்களை ரூமில் தள்ளிட்டு அந்த டோரை லாக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் ஒரு பட்டனாக ஒரு ஷர்ட் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஸ்லோவாக உங்களை ஒரு மாதிரி செடியூசிங்களுக்குள்ளே பார்த்துக்கிட்டே உங்கள் கிட்ட வராரு. அப்படியே தான் உங்களோட ஒரு கிளாத் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. அப்படியே தான் கொஞ்சம் நேரத்தில் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிருந்துருப்பீங்க. தயங்கா ரொம்பவே ஹார்ஷாக உங்கள் கூட மேக் அவுட் பண்ணியிருந்துருப்பார். உங்களுக்கு லிட்ரலி ஒரு ஹெல் மாதிரி இருந்திருக்கும். இப்போது நிறைய ரவுண்ட்ஸ் போயிருந்துருக்கீங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஏஞ்சி அப்படியே உட்காடுறாரு. நீங்களா தயாங், இப்போ நம்பரியா நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு? நம்புற தானே? இப்போ அவர் உங்களை பார்த்துக்கிட்டு அகெயின் உங்கள் மேலே ஹோவர் ஆகிட்டு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாரு. தெரியும்டி, நீ என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுறது, நீ அவன் கூட பேசினா எனக்கு பொசஸ் ஆகுது, அதனால தான் அப்படி நான் பிஹேவ் பண்ணுறேன். தயாங், பேசினாலே தப்பா? அவன் ஜஸ்ட் என்னோட கிளாஸ்மேட், அவ்வளோதானே. அதுவும் எனக்கு டவுட்ஸ் இருந்தது, அதனால தான் நான் அவன்கிட்ட பேசினேன். பிகாஸ் என் கிளாஸ் டாப்பர் அவன் தான், அவ்வளோதானே தவிர எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லை தயாங். இப்போ அவர் வெடுக்க நினச்சிக்கிறாரு. போதும், எனக்கு ஏன் அந்த கதை எதுவும் சொல்லாத. டாப்பராக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தால் எனக்கு என்ன. நீ மற்றவங்க கூட பேசுகிறப்ப எனக்கு பிடிக்கல. ஸோ எனக்கு பிடிக்காததை நீ பண்ணாத. நீ எனக்கு மட்டும்தான், நீ எனக்கு சொந்தமானவ. நான் தான் உன்னை இப்படின்னு பார்க்கணும், பேசணும். இப்போ பண்ணல, இதெல்லாம் பண்ணணும், புரியுதா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாத, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் நான் கால் பண்ணால் நீ எடுக்கணும், மெசேஜ் பண்ணால் உடனே ரிப்ளை பண்ணணும். நோ மேட்டர் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருந்தாலும் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ்க்கு ரிப்ளை இருக்கணும். இதுதான் லாஸ்ட் வார்னிங் வயன். இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணாத, எனக்கு பிடிக்கல, செம்ம காண்டாகுது. சரி, கால்ஸ் மெசேஜ்க்கு நான் இனிமேல் ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் நீ இனிமேல் இந்த மாதிரி என்ன சந்தேகப்படுற மாதிரி பிஹேவ் பண்ணாத. அது நீ நடந்துக்கிறதுல டிபெண்ட் ஆகிருக்கும் வயன். நானாக எதுவும் பண்ணணும்னு நினைக்கல. நீ பண்ணுற பிஹேவியர் வச்சு தான் நான் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீ கொஞ்சம் அதிகமாகவே ரியாக்ட் பண்ணிகிட்ருக்க தயாங். ஹே, என்னடி, என்ன உனக்கு? என்ன அதிகமாக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கேன்? நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எந்த பையனாக இருந்தாலும் அவன் ஆள் மற்றவங்க கூட பேசினா இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. தயாங், பேசினாலே தப்புன்னு நினைக்கிறல்ல, உன்னோட யோசனையே தப்பாக தான் இருக்குது தயாங். வயன், போதும், இந்த டாபிக் இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். எனக்கு கடுப்பாக இருக்குது, விட்டுடு. ஏஞ்சு ட்ரெஸ்ஸை பார்க்க. நீங்களா அப்படியே ஸ்லோவாக ஏஞ்சிக்கிறீங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே உங்கள் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிறீங்க. அவர் உங்களை அப்படியே தான் கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்டல் ட்ராப் பண்ணிட்டு வந்துருந்துருப்பார். நீங்கள் உங்கள் பெட்டில் பார்த்துட்டு அப்படியே அழுதுட்ருக்கீங்க. இப்போ நடந்ததெல்லாம் யோசிக்கிறீங்க. தாங்க இப்படி யோசிக்கிறான் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் காலேஜில் அவர் நடந்துக்கிட்ட அந்த விஷயம், இப்போ உங்களை கொடுத்தா தான் உங்களை நம்பினார் இல்லையா, இதெல்லாமே யோசிச்சு அப்படியே அழுகுறீங்க. அப்போது எதை நான் கொடுத்தா தான் என்னை நம்புவானா, இல்லைனா இல்லையா? என்ன யோசிக்கிறான் இவன்? கேட்ட பொசஸ் ஆகுதுன்றான். இப்படியா பொசஸ் ஆவாங்க? ரொம்ப தப்பாக யோசிக்கிறான்.
எனக்கு எப்படி புரிய வைக்க போகிறோன்னு தெரியல அப்படின்ட்டு அப்படியே அழுதுகிட்டே படுத்துட்ருக்கீங்க. அப்படியே தான் ஈவினிங் ஆகுது. நிம்மியுமே காலேஜ்லேருந்து வந்துடுறா. வந்ததும் உங்களை தான் தேடி வரா. நீங்களா இப்படி படுத்துட்ருக்கீங்க. அவள் வந்துட்டு, ஹே வயன், என்னடி அழுதுகிட்டே படுத்துட்ருக்க? தயாங்க உன்னை இழுத்துட்டு போனால, என்னடி நடந்துச்சு? நீங்களா நிம்மியை ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகுறீங்க. அங்கே காலேஜில் நடந்தது, அப்புறம் ரூமுக்கு போயிட்டு அங்கே நடந்தது எல்லாமே சொல்கிறீங்க. அவள் கண்லேயுமே டிஎஸ் வருது. ஹே என்ன சொல்கிற வயன்? என்ன உன்னையே கொடுத்துட்டு வந்துட்டியா? நிம்மி வேற நான் என்ன பண்ணட்டும்? அப்படி பண்ணாதான் அவன் என்ன நம்புவான். இல்லைன்னா நம்ப மாட்டான்டி. வேற பழி இல்லை. அதான் நிம்மி என்னையே நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணுறட்டும் தெரியல நிம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகுறீங்க. அவளும் உங்களை டைட்டாக ஹக் பேக் பண்ணிவிட்டு அவளும் செம்மையாக அழுகுறா. அப்படியே தான் அன்றைக்கி நைட் வந்து போயிருந்துருக்கோம். நெக்ஸ்ட் டே காலேஜ்க்கும் கிளம்பிட்டீங்க. தேங்காய் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உங்களை பார்த்ததும் அப்படியே உங்களை பிடிக்கிறாரு. ஏ பொன்னாட்டி இருடி, ஏ நீ போடி, அவள் வருவா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மி அனுப்பி விட்டுட்டு உங்களை தான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு அந்த பேக் சைட் வாலுக்கு தான். நீங்களும் போகிறீங்க. ஏ என்னாச்சு? ஃபேஸே இவ்வளோ டல்லாக இருக்குது. நீங்கள் எதுவும் பேசலை, அப்படி தான் இருக்கீங்க. ஏய் பொண்டாட்டி என்னடி ஆச்சு? காலையிலேயே எதுக்கு இப்போ மூட் ஆஃபில் இருக்க? நான் நல்ல மூடில் இருக்கேன். என்னை பாரு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்லோவாக உங்கள் ஹெட்டப் பண்ணி அவரை பார்க்குறீங்க. நீ சிரித்தாதான் ரொம்ப அழகாக இருப்ப. மூட் அவுட்டாக இருந்தாலும் அழகாக தான் இருக்க. நேற்று உன்னை அப்படி பார்த்தேன்ல, அப்போது இன்னும் அழகாக தான் இருந்த. நீங்களா எதுவுமே ரியாக்ட் பண்ணல, சைலண்ட்டாக இருக்கீங்க. என்னாச்சு? நான் பேசிகிட்டே இருக்கேன், சைலண்ட்டாகவே இருக்க. என்ன அர்த்தம்? டைம் ஆகுது தயம், கிளாஸுக்கு போகணும். ஓ, இப்போது நான் உன்னை கட்டாயப்படுத்தி இங்கே பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல வரேன். அப்படி இல்லை தயம், டைம் ஆகுது, கிளாஸுக்கு போகலான்னு தான். ஓ போதும், எனக்கு புரிஞ்சு போச்சு. சரி, நான் யாரையும் கட்டாயப்படுத்தி இங்கே பேச விரும்பலை. நீங்கள் உங்கள் கிளாஸுக்கு போகலாம் வயன், போங்க. தேங்க்யூ. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? டைம் ஆச்சுன்னு தானே சொன்னேன். ஏய் வாயை மூடு, போதும் சொல்லிட்டல, அதான் உனக்கு டைம் ஆகுதுல்ல, போ கிளாஸுக்கு போ. இப்போ எதுக்கு கோவப்படுற? என்னடி எதுக்கு கோவப்படுறன்ற? பின்ன ஆசையாக கூட்டிகிட்டு வந்து பேசுகிறேன், என்னமோ மயிராட்டும் சைலண்ட்டாக நிற்கிற. வெறுப்பேற்றிட்டு இப்போ வந்து என்ன கோவம்? இந்த மயிறு டைலாக்ல என்கிட்ட சொல்லாத, போ, டைம் ஆகுதுல்ல, போ. தயாங், நானும் ஒரு ஹியூமன் தான். எனக்குமே எமோஷன்ஸ்லாம் இருக்கும், எனக்குமே மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது தயாங். அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? நீ ஹாப்பி மூடில் இருந்தால் நானும் ஹாப்பி மூடில் இருக்கணுமா? எனக்கு இப்போ இப்படி தான் இருக்க தோணுது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? ஓ சரி, புரிஞ்சுக்கிட்டேன் வயன். உனக்கு வந்து இப்போ இப்படி இருக்கணும், அவ்வளோதானே? ஓகே, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் போகலாம். இப்போ என்ன ஆச்சு? போகலான்னு சொல்லிட்டேன், போடி. தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறீங்க. தொடாத, போ 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 போ. அங்கே உன்னோட டாப்பர் வெயிட் பண்ணிகிட்ருப்பா, போ கிளாஸுக்கு போ. தயாங், இப்போ தேவையில்லாமல் பேசுகிற, எனக்கு ஹர்ட் ஆகும். இப்படிலாம் பேசாத. ஹர்ட் ஆகுமா? அப்போ ஆகு. அங்கே கிளாஸில் அவன் வெயிட் பண்ணிகிட்ருப்பான், அதுக்கு தானே துடிச்சிட்ருக்க கிளாஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, அதை போ சொல்லிட்டேன்ல, போ. நீ ஒன்றும் இங்கே கட்டாயப்படுத்தி இருக்க வேணாம், போடி. தயாங் போதும் தயாங், எனக்கு பீரியட்ஸ், புரிஞ்சுதா? பெயினாக இருக்குது, அதுவும் இல்லாமல் மூட் ஸ்விங்ஸ் ஃபர்ஸ்ட் டே இல்லை, அதனால தான் அப்படி இருந்தேன், அவ்வளோதான். அப்படியே அவர் உங்களை பார்க்குறாரு. இப்போயாவது என்ன புரிஞ்சுக்கோ, அதுக்கு தான் நான் இவ்வளோ டல்லாக இருக்கேன். ஓ பீரியட்ஸா? ஆமாம். சரி சரி போ, நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன். அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் கிளாஸுக்கு போயிட்டுறீங்க.
அப்படியே தான் அன்றைக்கி கிளாஸ் வந்து போயிருந்துருக்கோம். இப்போது ஈவினிங் போல் காலேஜ் விட்டுட்டு ஹாஸ்டல் தான் போயிட்டுருக்கீங்க. இப்போ தயங்கதா எப்படி இருக்கு? ஆ காலையில் பெயினாக இருக்குன்னு சொன்னியே, எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆ ஏதாவது வேணுமா? இல்லை எதுவும் வேணாம். வேணுமா சொல்லு. டேப்லெட்ஸ் இல்லை வேறு ஏதாவது பெயினுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கிற மாதிரி. இதெல்லாம் என்ன எதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் பெயினாக இருக்கும் அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கி தரேன். இல்லை எதுவும் வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன். சரி வா, பைக்கில் இரு, நான் ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை நான் நடந்து போய்க்கிறேன். ஏறுன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் அப்படியே ஏறி உட்காடுறீங்க. அப்படியே தான் அவர் வந்து அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. என்ன ரூமுக்கு? ஆமாம் வா, நீங்களும் அப்படியே உள்ளே போகிறீங்க. படு. படுக்கணுமா? படுறி. இப்போ நீங்கள் ஸ்லோவாக படுக்கிறீங்க. இப்போ அவர் ஒரு ஹாட் பேக் எடுத்து உங்கள் ஸ்டொமக்கில் வைக்கிறாரு. இப்போ கொஞ்சம் ஓகேவா? ஆ ஆ எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்க, இது எப்படி? அது வீட்டில் எனக்கும் ஒரு சிஸ்டர்லாம் இருக்குது. அவள் இதை வச்சு பாப்பாப்போ அப்பா அது என்னன்னு புரியல, இப்போ தான் புரியுது. ஓகேவா உனக்கு? ஆ ஓகே தான். சரி கொஞ்ச நேரம் பாடு, அப்புறமா கூட்டிகிட்டு போய்ட்டு ஹாஸ்டலில் விட்டுடுறேன். சரி. அப்படியே தான் கொஞ்ச நேரம் நீங்கள் அங்கேயே இருந்திருப்பீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தயங்க உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்டல்லையும் விட்டு இருந்திருப்பாரு. அப்படியே தான் அந்த 4 days வந்து உங்களுக்கு போயிருந்துருக்கோம். 4 days கொஞ்சம் ஓகேவா தான் உங்களை பார்த்துருந்துருப்பாரு, அவ்வளோவா சண்டை பிடிக்காம. இப்போது ஆஃப்டர் 4 days தயங்க தான் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. என்னடி பீரியட்ஸ்லாம் ஓவரா? ஓவர் தயம். சரி கொஞ்சம் மூடாக இருக்க, ரூம் வருவியா? தயாங் என்ன உனக்கு மூடா இல்லையா? சரி நான் வர தயாங். சரி ரெடியாரு, நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே தயாங் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே இருக்கீங்க, அவரும் வராரு, அவர் கூட பைக்கில் போகிறீங்க, அப்புறம் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்திருப்பீங்க. இப்படியே தான் உங்கள் டேஸ் எல்லாம் போகுது. நிறைய சண்டை பிடிப்பார், அப்பப்போ மேக் அவுட்ஸு, அப்புறம் எங்கே இருக்கோன்னு அதெல்லாம் பார்க்காம உங்களை கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் டேஸ் போகுது இப்படியே. ஒன் டே காலேஜ் அந்த கேன்டீனோட வால் இருக்கு இல்லையா, நீங்கள் எப்போவுமே மீட் பண்ணுற வால், அங்கே தான் 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கீங்க. தயாங்கா ரொம்ப அப்சஸ்டாக உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜஸ்ட் அந்த கிஸ்ஸை வந்து அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவர் ஒரு 5 minutes கிட்ட கிஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. நைட்டுக்கு ரூமில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதும் என் கூட ரூமுக்கு போயிடலாம், புரியுதா? தயாங் நைட்டா? ஹாஸ்டலில் இல்லைன்னா வார்டன் கேட்பாங்களே. நீயும் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிவிடு, அவ்வளோதான். அது வந்து தயாங் என்ன வர விருப்பம் இல்லையா? இப்போ இல்லைன்னு சொன்னால் இதுக்கும் சண்டை பிடிப்பான். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை வரேன் தயாங். ஈவினிங் நான் ஆஸ் யூஷுவல் கிரவுண்டில் வெயிட் பண்ணுறேன், வந்துடு, போயிடலாம். சரி தயாங் அப்படின்ட்டு நீங்கள் கிளாஸுக்கு போயிருந்துருப்பீங்க. அப்படியே தான் ஈவினிங் ஆகுது. எங்கள் தயங்க உங்களுக்காக கிரவுண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நிம்மி தான் ஓடி உங்ககிட்ட வரா. வயன் என்ன நிம்மி? உங்கள் அப்பா வந்திருக்காருடி. அப்பாவா? ஆமாம், கீழே நான் பார்த்தேன் கிரவுண்டில். என்னடி சொல்லாமல் வந்துட்டாரு? தெரியல, பட் உங்கள் அப்பா தான், நான் பார்த்தேன். இப்போ நீங்கள் வேக வேகமாக கீழே போகிறீங்க, பார்த்தா உங்கள் அப்பா தான். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. வயன் எப்படிமா இருக்க? ஊருக்கு வரதே இல்லை, கூப்பிட்டாலும் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு, எக்ஸாம்ஸு என்னமோ சொல்லிகிட்ருக்க. சரி உன்னை பார்க்காம இருக்க முடியல, அதான் கிளம்பி நானே வந்துட்டேன். எப்படிடா இருக்க? ரொம்ப இழைச்சிட்ட, என்னாச்சு? இல்லைப்பா, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இல்லையே, பார்த்தா தெரியாதா? என் பொண்ணு எப்படி இருப்பா, கலகலன்னு பேசுவா, மூஞ்ச பார்க்கும்போது அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். இப்போனா ரொம்ப டல்லாக இருக்கா, இழைச்சிட்ட. என்னடா என்னம்மா ஆச்சு? ஹாஸ்டல் ஏதாவது ஒத்துக்கலையா என்ன? அப்படிலாம் இல்லைப்பா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்.
அம்மா எப்படி இருக்காங்க? அவள் நல்லா தான் இருக்கா, நீ தான் இப்படி இருக்க. சாப்பிட்றியா இல்லையா? நிம்மி இவ சாப்பிட்றாளா இல்லையாம்மா? அங்கிள் அதெல்லாம் நல்லா தான் சாப்பிட்றா. என்ன சாப்பிட்றாளோ? சரி வா, நான் வெளியில் கூட்டிகிட்டு போய் உனக்கு ஏதாவது வாங்கி தரேன். அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் இன்னைக்கு இங்கே தான் இருக்க போகிறேன் வயன். வாமா போகலாம், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, ஏதாவது சாப்பிடணுன்னா சாப்பிடு. ஒரு மாதிரி இருக்க, இல்லைன்னா ஊருக்கு போயிடலாமா? எப்படியோ இந்த 2 நாள் லீவ் தானே, போயிடலாமா? அம்மா கூட உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறா, என்ன சொல்கிற? அப்பா ஏண்டா? இல்லை, போகிறது தான் கரெக்டு, நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிக்கிட்டு ஊருக்கும் போயிடுறாரு. உங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க, உங்கள் அம்மாவும் பார்க்குறீங்க. அவங்களும் உங்கள் அப்பா சொல்கிற டைலாக்ஸ் தான் சொல்கிறாங்க. உங்களுக்கா அழுகையாக வருது, உங்கள் அம்மாவை பிடிச்ச அப்படியே அழுகுறீங்க. பையன் என்னடா, என்னாச்சு? ஏம்மா அழுகுற? ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதாம்மா ரொம்ப அழுக வந்துடுச்சு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கு தான் இவ்வளோ தூரம்லாம் போய் படிக்க வேணாம், நம்ம ஊர்லேயே ஏதாவது காலேஜில் ஜாயின் பண்ணுன்னு சொன்னேன். கேட்கல. இல்லை நான் சிட்டியில் தான் படிப்பேன்னு சொல்லி போனேன், பார்த்தியா எப்படி இழைச்சிட்டேன்ட்டு. சரி ஒன்றும் இல்லை, நீ இங்கேருந்து போகும்போது அம்மா உனக்கு நிறைய பண்ணி கொடுக்குறேன், அதெல்லாம் ஹாஸ்டலில் வச்சு சாப்பிடு, சரியா? புரியுதா? அப்படின்ட்டு அவங்க உங்களை பேம்பர் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வீ சைடு பார்த்தா அவர் ஈவினிங் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரா, நீங்கள் வேறு கிளம்பி ஊருக்கு போயிட்டீங்களா? செம்ம காண்டில் இருக்காரு. எங்கே போய் தொலைஞ்சா? காலேஜ்லேயும் காணோம், ஹாஸ்டல்லையும் காணோம். எங்கே தான் போயிருக்கா இவ? கால் பண்ணாலும் எடுக்கலை, மெசேஜ் பண்ணாலும் பார்க்கல. என்னை கோவப்படுத்துறது இவளுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காண்டா உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜிம்மிந்தா, டே தேங்கா, என்னடா இப்படி எப்படி கொத்திச்சிட்ருக்க? இப்போ தேங்கா, டே வயன் எங்கடா? வயனா? எனக்கு என்ன தெரியும்? அதுவும் கரெக்டா, உனக்கு எப்படி தெரியும்? இப்போ என்ன வயனுக்கு என்ன? ஒன்றும் இல்லை ஜிமின். டேய் என்னடா என்னாச்சு, ஏன் இப்படி கொதிச்சிட்ருக்க? டே அவளை வந்து என்னை மீட் பண்ணுன்னு சொன்னேடா, அவளே காணாமல் போயிட்டா. அப்படியா, சரி இரு, நான் நிமிக்கு ஃபோன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிமிக்கு கால் பண்ணி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. டே தேங்கா, அவங்க அப்பா வந்துடுறான்டா, ஊருக்கு போயிருக்காளாம். என்ன? ஆமாண்டா, அதுதான் சொன்னா நிம்மி. எப்படி அவள் என்கிட்ட சொல்லாமல் போகலாம்? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. கால் பண்ணாலும் எடுக்கலை, மெசேஜ் பண்ணாலும் பார்க்கல. கோவமாக வருது. டே தயோங், என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அவங்க அப்பா சடனாக வந்து கூட்டிகிட்டு போனாராடா, எப்படிடா பேசுவா? வீட்டில் வேற இருக்கா. இதெல்லாம் பண்ணால் மாட்டிப்போன்னு சொல்லி அவளுக்கு பயம் இருக்கும்ல, எப்படி அவள் பண்ணுவா? என்ன தயோங், என்ன பேசிகிட்டு இருக்க நீ? டே என்னடா நீ சும்மா சும்மா அவளுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க? வீட்டுக்கு போனால் என்ன எனக்கு சொல்லணும், நான் இப்போ இல்லைன்னு எனக்கு சொல்லணும். டே தயோங், என்ன நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஆமாண்டா, நான் லூஸு தான், அவளோட விஷயத்தில் நான் லூஸு தான். ஆமாம், நான் இப்படி தான் இருப்பேன், என்னோட லவ் இப்படி தான் இருக்கும். அவள் சொல்லணும். அவள் வீட்டுக்கு இல்லை, 3க்கு போனாலும் சொல்லிட்டு தான் போகணும். பிகாஸ் அவள் என் ஆளுடா. என்கிட்ட சொல்லாமல் எப்படிரா போவா? டே தயோங், இதெல்லாம் டார்ச்சர் மாதிரி இருக்குது. அப்பா சடனாக வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு, சொல்லலைன்னு அதுவே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க. என்ன நீ? எனக்கே பயமாக இருக்குது, வயனை எப்படி உன்னை டாலரேட் பண்ணுறாளோன்ட்டு. தயோங் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோடா. டேய் உன் மயிர் அட்வைஸ்லாம் என்கிட்ட சொல்லாத, சொல்லிட்டல, கிளம்பு. எங்கள் ஜிமினா அப்படியே வியடாக தயங்க பார்த்துக்கிட்டு என்னமோ இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருந்துருப்பாரு. அப்படியே தான் அந்த 2 days ஹாலிடேஸ் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் காலேஜ்க்கு வந்திருக்கீங்க. நீங்கள் தேங்குக்கா நீங்கள் காலேஜ்க்கு வந்திருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனே கிடைக்கிது. வேக வேகமாக உங்களை பார்க்குறதுக்கு தான் கிளாஸ்க்கு வந்துட்டுருக்காரு. நீங்கள் கிளாஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்ருக்கீங்க. எங்கள் தயாங்கா அப்படியே கோபமாக வந்து உங்களை பார்க்குறாரு. இந்த டைமில் அந்த டாப்பர் பையன் இருக்கான் இல்லையா, அவன் வேற வந்து உங்ககிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் அவனுக்கு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டுருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் காண்டாகுது அவருக்கு. இப்போ அவர் வயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் அப்படியே ஃப்ளின்ச் ஆகிட்டு பார்க்குறீங்க. சரியான கோவத்தில் உங்களை பார்த்துட்ருக்காரு. வெளியில் வாடி, நீங்களோ ஸ்லோவாக ஏஞ்சி வரீங்க. அப்படியே தான் உங்களை பிடிச்சி கீழே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த வால் இருக்கும் இல்லையா கேண்டீன் பின்னாடி, அங்கே தான் போகிறீங்க. ஹே எங்கே போயிருந்த 2 நாள்? தயோங் அது வந்து அப்பா வந்திருந்தார் தயோங்,
எனக்கே தெரியாது சடனாக என்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் தயாங். ஓ ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரா? அப்போ இன்னைக்கு காலேஜுக்கு வந்தல, என்னை மீட் பண்ணணும்ல, என்ன நடந்தது என்கிட்ட சொல்லணும்ல. நேராக கிளாஸில் உட்காந்துட்டு அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கிட்ட பேசிகிட்ருக்க. என்னடி என்ன ஊரில் ஃபக் பண்ணிட்டு வந்தது பத்தலையா? அதான் தெரிஞ்சு போச்சே, நான் தான் உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. அதனால தானே இப்போ ஊருக்கு போயிட்டு நீ அதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க. உங்களுக்கா இது கேட்டதும் கண்ணில் இருந்து அப்படியே டியர்ஸ் வருது. பத்தாததுக்கு உன் கிளாஸ் இந்த டாப்பர் நாய் வேற சுற்றி சுற்றி உன் பின்னாடியே வந்துட்டு இருப்பான். ஏண்டி உனக்கெல்லாம் நான் ஒத்தால் பத்தாதா? கிளாஸில் ஒருத்தன், ஊரில் ஒருத்தன், அசிங்கமாக இல்லையா பையன்? இதை கேட்டதும் உங்களுக்கு சுத்தமாக உங்கள் ஹார்ட் அப்படியே பிரேக்கே ஆயிடுச்சு. அப்படியே அழுகுறீங்க. தயாங் போதும் போதும் தயாங், ஒரு வார்த்தை கூட நீ என்னை பற்றி பேசாத. போதும், இவ்வளோ நடந்தது போதும் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ அவர் உங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. ஏய் பேசிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்க. நீங்களா திரும்பி அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. என்னடி முறைக்கிற? என்ன முறைக்கிற? தயாங், ஐம் டன் வித் திஸ் ரிலேஷன்ஷிப். போதும் எனக்கு, இனிமேல் நீ வேணா தயாங். இன்னைக்கு நீ பேசின பேச்சு போதும் தயாங், போதும். எனக்கு உன் மேலே இருந்த லவ் எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு தயாங். இனி நீ எனக்கு வேணாம். என் லைஃப்பில் நீ இல்லை. நான் போகிறேன் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ அவர் அகைன் வந்துட்டு, ஏய் என்ன என்னடி என்னமோ வந்த, போதும் பேசாதன்ன, இப்போ நீ எனக்கு வேணான்ட்டு போயிட்டே இருக்க. ஓ அவ்வளோ போர் அடிச்சிட்டேனா நான்? ஓகே, இப்போ என்ன ஊரில் புதுசாக யாராவது கிடச்சிருக்காங்களா? இப்போது திரும்பி பார்க்குறீங்க. வாயை மூடு தயாங், வாயை மூடு. உனக்கு பேசுகிறதுக்கு ஒரு ரைட்ஸ் கூட இல்லை. என் கேரக்டர் பற்றி பேசுகிறதுக்கு சுத்தமாக ரைட்ஸ் கிடையாது தயாங். இவ்வளோ நாள் பொசசிவ்னஸில் தான் ஏதோ லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சேன். இல்லை, நீ திமிரில் பண்ணிகிட்ருக்க தயாங், திமிரில் பண்ணிகிட்ருக்க. போதும், இனி இது போதும். நீ எப்போ என்ன மற்றவங்க கூட வச்சு அசிங்கமாக பேசுனியோ அப்போவே என் ஹார்ட் சுக்குநர உடஞ்சிச்சு தயாங், உடஞ்சிடுச்சு. இனி என்னால் இங்கே இருக்க முடியாது தயாங், இருக்க முடியாது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்திருக்கவே கூடாது. தப்பு பண்ணிட்டேன் தயாங், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அப்படியே அழுதுகிட்டே ஓடிடுறீங்க அங்கேருந்து. இப்போ தயங்கா போடி போ, 2 நாள் கழிச்சு நீயே வந்துடுவ, போடி போனா போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு அவர். நீங்களா வேக வேகமாக ஹாஸ்டல் போயிட்டு காலையில் வந்த பேக் அப்படியே எடுத்துகிட்டு உங்கள் ஊருக்கு கிளம்பி போயிட்டுறீங்க. அழுதுகிட்டு உங்கள் வீட்லையா என்ன ஏன் இப்படி அழுதுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. இனிமேல் நான் அந்த காலேஜுக்கு போகல, நம்ம ஊர்லேயே காலேஜ் பாருங்கள், என்னால் அங்கே இருக்க முடியலன்னு சொல்லிட்டுருங்க. உங்கள் பேரண்ட்ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை வந்துட்டு உங்கள் ஊர்லேயே ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணி வச்சிடுறாங்க. அப்படியே தான் ஃபியூ டேஸ் போகுது. இங்கே தயாங்கா நீங்கள் ஊருக்கு போனது கூட தெரியாமல் இருக்காரு. இப்போ ஒன் டே நிம்மிக்கிட்டு தான், ஏய் நில்லுடி, அவளா அப்படியே முறைக்கிற மாதிரி தயங்க பார்க்குறா. வயன் எங்க? நானும் பார்க்குறேன், 10 நாள் ஆளே காணோம், எங்கே போயிருக்கா? அவள் எதுவுமே பேசலை, அப்படியே போகிறா. ஏய் உன்னை தாண்டி கேட்குறேன், வயன் எங்க? 10 நாளாக காணோம், எங்கே போயிருக்கா? எனக்கு தெரியலையா அப்படின்ட்டு அப்படியே போகிற நிம்மையே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான், என்னடா எதுக்கு அவளை பார்த்துட்ருக்க? இல்லை வயனை காணோம் எங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போகிறா. ஓ சரி மச்சான். என்னடா சரி மச்சான்ற? அப்போ உனக்கு தெரியுமா? டே ஜிமின் எங்கே வயன்? எனக்கு என்ன தெரியும்? டே இல்லை, கண்டிப்பாக உனக்கு ஏதோ தெரியும், சொல்லு எங்கே அவ? எனக்கு என்ன தெரியும்டா, அவன் உன் ஆள் உனக்கு தான் தெரியணும். டே ஜிமினா மரியாதையாக சொல்லு, வயன் எங்க?
டேய் விடுற என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே தட்டி விடுறாரு. என்ன சொல்லணும்? போதும், நீ அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணது போதும். அவள் இப்பயாவது நிம்மதியாக இருக்கா? இருக்கட்டும், உன் வேலை நீ பாரு. என்ன பேசிட்டு இருக்க ஜிமீன்? பின் என்னடா, அவளை பிடிச்சி என்னெல்லாம் நீ பேசியிருக்க? நிம்மி சொல்லும்போது எனக்கு அப்படியே ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சுடா. பாவம்டா வயன், அவளை பிடிச்சி அப்படிலாம் பேசியிருக்க. அசிங்கமா இல்லையா தயாங்க உனக்கு? நீ லவ் பண்ண பொண்ணு தானே, எப்படா உனக்கு அப்படிலாம் பேச மனசு வருது? எவ்வளோ உடஞ்சி போயிருப்பா. எதுவுமே யோசிக்க மாட்டியா தயாங்? உனக்கு என்ன பேச தோணுதோ அதெல்லாம் நீ பேசுவியா தயாங்? சி, உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க எனக்கே அசிங்கமாக இருக்குடா. பாவம், அவ எவ்வளோ டாலரேட் பண்ணியிருக்கா உன்னை. இருந்தாலும் வைனனி மற்றவங்க கூட சே, எப்பட்றா நீ பேசுன? எப்பட்றா உனக்கு? எப்பட்றா? டேய், இப்போ எங்க அவ இல்லை, இங்கேருந்து போயிட்டா. காலேஜில் டிசி வாங்கிட்டா. இனி இங்கே வரமாட்டாளாம். அவங்க வீட்லேயே இருந்து படிக்க போகிறாளாம். என்ன, டிசி வாங்கிட்டு போயிட்டாளா? ஆமாம், நீ பண்ணதுக்கு இனி அவள் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லி இங்கேருந்து போயிட்டாளாம். டே, அவள் ஏதோ கோபத்தில் இருந்தால் 2 நாளில் சரியாக போயிடுவான்னு நினச்சேன். இப்படி எப்படி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஸ்விட்ச் ஆஃப் வருது. இன்னுமா அந்த நம்பர் வச்சுருப்பான்னு நீ நினைக்கிற? எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருப்பா எப்போவோ. எங்கள் தேங்குக்கா அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. டேய், நான் எவ்வளோ கோவப்பட்டாலும் அவள் இப்படி பண்ண மாட்டாளே. என்னதான் இருந்தாலும் என்கிட்ட வந்துடுவாடா. இப்போ என்ன டிசி வாங்கிட்டு போகிறாலும் என்னை வெறுத்துட்டாளா? டேய், நீ அவளை திட்டிருந்தாலோ அடிச்சிருந்தாலோ கூட அவள் அழுதுகிட்டே உன் கூட இருந்திருப்பா போல. ஆனால் நீ அவள் கேரக்டரையே அசிங்கப்படுத்தி பேசிட்டாடா. இன்னொரு பைய கூட அவள் படுத்திருக்காளான்னு கேட்டிருக்க. பத்தாதுக்கு என்னால் உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலையா, அத்தான் இன்னொருத்தரை தேடி போறியான்னு கேட்டிருக்க. இதுலலாம் கேட்டுட்டு ஒரு பொண்ணால் எப்படி இருக்க முடியும்னு நீ நினைக்கிற தயாங்? யாராக இருந்தாலும் அந்த பிளேஸில் உடஞ்சிதான் போவாங்க. சொல்லப்போனால் வயன் ரொம்பவே கிரேட். இவ்வளோ நாளாக உன்னோட டார்ச்சர் அவள் டாலரேட் பண்ணிட்டு உன் கூட இருந்திருக்கா. பிகாஸ் அவள் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணியிருக்காடா. அந்த ஒரு ரீசன்னால தான் நீ என்ன பெண்ணாலும் அவளுக்கு பெருசாக தெரியல. அந்த லவ் உன் கூட அவளை இருக்க வச்சது. ஆனால் கடைசியாக நீ பேசின வார்த்தை அந்த லவ்யை உடஞ்சி போகிற மாதிரி பண்ணிடுச்சுடா. அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டா. இனிமேல் அந்த ஹார்ட் ஒட்டிக்குமான்னு கூட தெரியல. ஓன்லி பிகாஸ் ஆஃப் யூ தயாங்கா. உன்னால் மட்டும்தான் இன்னைக்கு வயனாங்க சஃபர் ஆகிட்டுருக்கா. டேய் ஜிமீன், என்னென்னமோ பேசுகிற. என் வயன் அப்படி கிடையாது. அது எப்படி அவள் என்னை விட்டுட்டு போயிடுவா? மாட்டா. அவள் வந்துடுவா. அவள் கண்டிப்பாக வந்துடுவா. விடுறா, வந்துடுவாளாம் கண்டிப்பாக. கண்டிப்பாக வர மாட்டாடா. அவள் மனசு உடஞ்சி போய் இங்கேருந்து போயிட்டா. கண்டிப்பாக அவள் வர மாட்டா, புரிஞ்சுக்கோ. இனிமேலாச்சும் அவளோட லைஃப் அவளை வாழ விடு. அங்கேயும் போயிட்டு அவளை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காத. கண்டிப்பாக அவளுக்கு ஹீல் ஆகிறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். ப்ளீஸ் அவளை விட்டுடு. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகட்டும். நீ இப்படியே சைக்கோ மாதிரி எப்படியோ இருந்துக்கோ. பாவம் வயன், அவளை வாழ விடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து அப்படியே போயிட்டுறாரு. இப்போ தயங்கா, என்ன வயன் போயிட்டாளா? என்னை விட்டு போயிட்டாளா? இல்லை, அவள் போகமாட்டா. அப்படிலாம் நான் என்ன பண்ணாலும் ஏன் கூட தான் இருப்பா. அப்படி எப்படி அவள் போயிடுவா? அவள் போல. அவள் விட மாட்டேன். அவள் எனக்கு தான். நான் விடமாட்டேன் அவளை அப்படி போக. விடமாட்டேன். பையன் பையன் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. அப்படியே தான் எப்படியோ உங்கள் அட்ரஸும் பிடிச்சிட்டு உங்கள் ஊருக்கு தான் கிளம்பி வராரு. நீங்களா
ஒரு மாதிரி ரொம்ப டல்லாகவே இருக்கீங்க. உங்கள் நியூ காலேஜுக்கு போகிறீங்க வரீங்க இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ தயாங் ரோட்டில் தான் நின்றுட்டு வர உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் உங்கள் ஹெட்டை டவுன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்லோவாக வந்துட்டுருக்கீங்க. இப்போது உங்கள் முன்னாடி ஒரு பர்சன் நிற்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் உங்கள் ஹெட்டை ஸ்லோவாக அப் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா தயாங் பையன். இப்போ நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே சைலண்ட்டாக விலகி போயிடுறீங்க. ஏய் எங்கடி போகிற வயன்? உன்னதான் வயன், என்ன பார்க்காத மாதிரி போயிடுற, நில்லுடி அப்படின்ட்டு உங்கள் பின்னாடி ஓடுறாரு. நீங்களா? யார் சார் நீங்கள்? என்னது யார் நீங்கள்? என்ன கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? யார்? ஹே என்னாச்சு உனக்கு? நான் தயாங்டி. ஓ அப்படிங்களா, சாரி நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ அவர் ஹே வயன் ப்ளீஸ் நில்லுடி அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. நீங்களா? ஹே யார் நீ? என் கையை பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை வெடுக்குன்னு எடுத்துக்கிறீங்க. ஏ கோவமாக இருக்கியா? சரி சாரி, நான் பண்ணது தப்பு தான். நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. ஏதோ கோவத்தில் நீ ஊருக்கு என்கிட்ட சொல்லாமல் போயிட்டியா, அந்த கோவத்தில் தான். சாரி, ரியலி சாரி. வா நம்ம காலேஜுக்கு நம்ம போகலாம். யார் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன். தெரியாமல் பேசிட்டேன், கோவத்தில் பேசிட்டேன். நம்ம காலேஜ்ன்றீங்க. என் காலேஜ் இது தான், இதோ இங்கே தான் பக்கத்தில். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, ப்ளீஸ் என்னை கலாட்டா பண்ணாதீங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ அகைன் உங்கள் பின்னாடி ஓடி வராரு. ஏ என்னடி எப்போவுமே இப்படி இருக்க மாட்டேன், என்னதான் கோவமாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் சரியாக போயிடுவேன், இன்னைக்கு என்ன இவ்வளோ கோவமா? சாரி தான் வயன், தப்பு தான், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, சாரி. வாடி நம்ம காலேஜுக்கு நம்ம போயிடலாம். இப்போ நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. தப்பு தான், ரொம்பவே பெரிய தப்பு தான் வயன். நான் அன்றைக்கி உனக்காக ரொம்ப வெயிட் பண்ணேன். உனக்காக காலேஜு, லைப்ரரி, கிரவுண்டு, ஹாஸ்டல்னு சொல்லி மொத்தமாக தேடினேன். நீ எங்கேயுமே காணுமா? நிறைய கால்ஸ் மெசேஜஸ் பண்ணேன், அதுக்கும் ரிப்ளை இல்லையா? ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அப்புறமா தான் தெரிய வந்தது நீ ஊருக்கு போயிருக்கேன்ட்டு. போனதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொல்லணும்லன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அதான் அன்றைக்கி சரி உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். பார்த்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்களா, அதான் ரொம்ப கோவத்தில் வார்த்தையை விட்டுட்டேன். தப்பு தான், என்னை மன்னிச்சிட்ரி அப்படின்றாரு. இப்போ நீங்கள் தயங்கோட கன்னத்துலேயே ஒரு டைட் ஸ்லாப் கொடுக்குறீங்க. அவராக அந்த ஸ்லாப்பை வாங்கிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்ன பேசுன நீ அன்னைக்கு? என்னெல்லாம் நீ பேசுன? உனக்கு ஃபக் பண்ண ஊரில் ஒருத்தன், கிளாஸில் ஒருத்தன், இப்படிலாம் பேசினல்ல. உன்னை எனக்கு போர் அடிச்சிச்சு, அதனால மற்றவங்கள தேடி போகிறேன்னு சொன்னேன்ல. அப்புறம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலையா என்னால், அதான் நீ வேறவங்கள தேடி போறியா? என்னெல்லாம் பேசுன நீ? இப்போ சாரி கோவத்தில் சொல்லிட்டேன்னு சொல்கிற. ஐ ஹேட் யூ தயாங், ஐ ஹேட் யூ. போ, என் கண்ணு முன்னாடியே நிற்காத, ஐ ஹேட் யூ அப்படின்ட்டு அவரை தள்ளி விட்டுட்டு அப்படியே போகிறீங்க. அவரா அகைன் உங்கள் பின்னாடியே ஓடி வராரு. உங்கள் ஹேண்டை தான் பிடிக்கிறாரு. ஹே அடிச்சுக்கோ, இன்னும் கூட நல்லா அடி, உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அடி, கோவம் போகிற வரையும் என்னை அடிச்சுட்டே இரு. ஹே என்னை விட்டுட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாத வயன். நான் பண்ண தப்பு தான், என் அடி அப்படின்ட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு அவருக்கு அவரே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸை வெடுக்குன்னு எடுத்துக்கிறீங்க. அன்றைக்கி சொன்னல, போகிறதா இருந்தால் போடி, எனக்கு என்ன போடின்னு சொன்னல, அதான் வந்துட்டேன். என் லைஃப் என்ன வாழ விடு தயாங், எனக்கு நீ இனி வேணாம். நான் இனிமேல் அதுவும் கொஞ்சம் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்னை விட்டுட்டு கொஞ்சம் விலகி போறியா? ஐ வாண்ட் டு ப்ரீத், என்னால் முடியல. ஹே பையன், ஏன்டி இப்படி பேசுகிற? நான் தான் சொல்கிறேன்ல, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுறி. ஏன் இவ்வளோ கோவம்? ஏன்னா நீ பண்ண விஷயம் அப்படி தயாங். நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் என் லவ்வை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. என்னையே உனக்கு கொடுத்தனே தயாங். அப்போ கூடமா உனக்கு என்ன இப்படி பேச தோணுச்சு?
என்னையே உனக்கு கொடுத்தனே தயாங் அப்படின்ட்டு அப்படியே அழுகுறீங்க. இப்போ தயங்கா ஏதோ பொசசிவ்னஸில் அப்படி பண்ணிட்டேன்டி, சாரி, நான் ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டேன், ஐம் ரியலி சாரி வயன், என்னை மன்னிச்சிடுறி, என்னை மன்னிச்சிடுறி, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என்னதான் கோவமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு பேசியிருக்கக்கூடாது, நான் பண்ணது தப்பு தான் வயன், ப்ளீஸ் டி, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு வயன். நீங்களா அவரோட ஹேண்ட் அப்படியே தட்டி விட்டுட்டு அப்படியே அழுதுகிட்டே ஓடி போயிடுறீங்க. இப்போ உங்கள் வீட்டில் தான் பெட்டில் படுத்துட்டு அப்படி அழுதுட்டு இருக்கீங்க. கண்ணு ஃபுல்லாக டீயர்ஸ் கொட்டிக்கிட்டே இருக்கு. ஏன் தயம் அங்கே நீ வந்து என்ன இப்படி ஹர்ட் பண்ணிகிட்ருக்க? போதும், நீ என்ன எப்படிலாம் டார்ச்சர் பண்ண போதும். இனி எனக்கு இந்த டார்ச்சர்ஃபுல்லான லைஃப் வேணாம். இனிமேலாச்சும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னை விட்டுட்டு தயம், எனக்கு நீ வேணாம். நீ கடைசியாக பேசின அந்த வார்த்தைலாம் என் ஹார்ட்டு பீஸாக பண்ணிடுச்சு. வேணாம், நீ எனக்கு வேணாம் தயாங். அப்படியே தான் அன்றைக்கி நைட்டு வந்து போயிருந்துருக்கோம். நெக்ஸ்ட் டே நீங்கள் கிளம்பிட்டு அதே சேட் ஃபேஸோடு தான் காலேஜ்க்கு போயிட்டுருக்கீங்க. அகெயின் தயாங் அந்த ரோட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்காக. நீங்கள பார்க்குறீங்க, இன்னும் போறியாமே அப்படி சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ அவர் பையன் நீங்கள் திரும்பி பார்க்கவே இல்லை. அவரும் பின்னாடியே வராரு. என்னை மன்னிச்சிட்றி, தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன் வயன், நான் கம்ப்ளீட்டாக மாறுறேன்டி, ப்ரோசஸ்லாம் ஆக மாட்டேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசு, நீ யார்கிட்ட வேணாலும் பேசு, நீ எப்படி என்னன்னு எனக்கு தெரியும் வயன். என்னோட பொசசிவ்னஸை நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். நீ ஒரு ஜெம்முடி. அந்த ஹோல் காலேஜ்லேயே என்னை தவிர வேறு யாரையுமே பார்த்து கூட இருக்க மாட்டேன். அந்த விஷயமே எனக்கு தெரியும் வயன். நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டி. நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலுமே என்னை நீ ஹேட் கூட பண்ணதே கிடையாது. எப்போவுமே என் கூடயே இருப்ப. நான் தான் ஒன்று புரிஞ்சிக்காம ஏதோ கோவத்தில் லூஸு மாதிரி என்னென்னமோ பேசிட்டேன். எதுதான் தப்பு, முழுசாக எதுதான் தப்பு வயன்? ப்ளீஸ் டி, என்கிட்ட பேசு வயன், என்னை மன்னிச்சு விடு வயன். உன்ன மாதிரி ஒரு ட்ரூ லவ்வை நான் மிஸ் பண்ண விரும்பலடி. ப்ளீஸ் டி. நீங்களா எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அப்படியே தான் கிளாஸ்க்கு வந்து போயிட்டுருப்பீங்க. தயாங் அன்றைக்கி டே ஃபுல்லாக காலேஜ்க்கு அவுட் சைடில் அப்படியே நின்றுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்காக. நீங்களா பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க விண்டோலேருந்து. அவர் அதே பிளேஸில் நின்றுட்டுருக்காரு. இப்போது ஈவினிங் ஆகுது, நீங்கள் காலேஜை விட்டு வெளியில் வரீங்க. இப்போ உங்கள் கிளாஸ்மேட் தான் வயன் அப்படி சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வரா. நீங்களும் என்னவோ அது வந்து நீ நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கல, உனக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி சொன்னார். இதெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லி வந்தேன். இப்போ நீங்களும் வாங்கிக்கிறீங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவரா உங்கள் பின்னாடியே வராரு. என்ன வயன், ரொம்ப சோகமாக இருப்ப எப்போ பார்த்தாலும், என்னாச்சு? நான் கூட பார்த்துருக்கேன், கிளாஸ்லேயுமே ரொம்ப சோகமாக இருக்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்ற. ஏன், வாட் ஹேப்பண்ட்? வேணும்னா நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கவா? நீங்களா எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே தான் சைலண்ட்டாக போயிட்டுருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் இப்படி தான் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே வராரு. இப்போ தயாங்கா உங்கள் பின்னாடி அவரும் வராரு. பையன், என்னடி யோசிச்சிருக்க? என்னை பற்றி என்ன யோசிச்சிருக்க? நான் பண்ணது தப்பு தான் வயன், என்னை மன்னிச்சிடு வயன். இங்கே வயன், என்னை நீ ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவியா? நம்ம 2 பேர் வேணால் ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படி சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கா இந்த சைடு ஒருத்தர் அந்த சைடு ஒருத்தர், உங்கள் பிரெயின் அப்படியே ஹீட் ஆகுது. இப்போ தயாங், என்னை மன்னிச்சிட்டியா வயன், என்னை மன்னிச்சிட்டியா? இந்த சைடு என்னை ஏற்றுக்கிறியா, ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறியா? உங்களுக்கா அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் 2 பேரும் எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு போங்க. எனக்கு எந்த நியூ ஃப்ரெண்டும் தேவை கிடையாது, நீ இங்கேருந்து போகலாம். தயாங், நீயும் எனக்கு வேணாம், நீயும் இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. இங்கே தயங்க பார்க்க தயங்கா பார்க்குறாரு. யார் நீ அப்படின்னு தயங்க கேட்க, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறீங்க. 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ
நான் வயனோட கிளாஸ்மேட். அவள் ஃப்ரெண்ட்ஷிப்காக அவள் பின்னாடி சுற்றுறேன். நீ யாரு? நான் வயனோட பாய் ஃப்ரெண்ட். எங்கள் 2 பேத்துக்கும் ஒரு குட்டி சண்டை. என்னை மன்னிச்சிட்டியா, என்னை ஏற்றுக்கிட்டியான்னு சொல்லி அவள் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன். ஓ, வயனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கோ? ஆமாம், நான் தான் அது. ஓஹோ, அப்படியா? சரி சரி, அதான் வயன் ரொம்ப டல்லாக இருக்காளா? சரி பிரதர், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வயன் உங்களை ஏற்றுப்பாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். எங்கள் தேங்க் போகிற உங்கள் பின்னாடி அப்படியே ஓடி வராரு. வயன் வயன் நில்லு, அப்படிலாம் என்னால் எங்கேயும் போக முடியாது. நான் இங்கே உனக்காக தான் வந்தேன். நீ எனக்கு வேணும். நான் இங்கேருந்து போகிறதா இருந்தால் உன்னை கூட்டிகிட்டு தான் போவேன். எங்கே கூட்டிகிட்டு போவேன்? எங்கேயோ. வேணும்னா வா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னது? இங்கே நான் நீ வேணான்னு சொல்லிகிட்ருக்க, கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி பேசிகிட்ருக்க. என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியுதா? ஏண்டி? சரி இரு, இங்கே நில்லு, இப்படியே நில்லு அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை நிற்க வச்சுட்டு அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. வயன், நான் இவ்வளோ நாள் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே பெரிய 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 சாரி. உன்னை டார்ச்சர் பண்ணேன், லவ்ன்ற பேரில் என்னென்னமோ பேசிட்டேன். அது எல்லாமே என் கோவத்தினால, என் பொசசிவ்னால தான். உன்னை நான் என்றைக்குமே தப்பாக பார்த்தது கிடையாதுடி. நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியும். அந்த ஹோல் காலேஜ்லேயே என் கூட மட்டும்தான் நீ அப்படி எப்படின்னு இருந்திருக்க. ஒருத்தர் கூட நீ கெட்ட பொண்ணுன்னு அந்த காலேஜில் சொல்லி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. உன்னோட கேரக்டர் அப்படி இருக்கும், எல்லாம் எனக்கு தெரியும்டி. கோவத்தில் என்கிட்ட சொல்லாமல் போயிட்ட அப்படின்ற ஈகோவில் அன்றைக்கி நான் அப்படி கத்திட்டேன். நான் பண்ணது பெரிய 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 பிக் மிஸ்டேக். நான் ஒத்துக்கிறேன். நான் பண்ணது பெரிய மிஸ்டேக். எனக்காக நீ நிறைய பண்ணிட்ட. அன்றைக்கி நான் அப்படி பேசினப்போ உன்னையே எனக்கு கொடுத்துட்ட. ஆமாம், நான் ஒத்துக்கிறேன். எனக்காக நீ நிறைய பண்ணிட்ட, ஒத்துக்கிறேன். உன்னோட லவ்க்கு முன்னாடி நான் ரொம்ப கம்மியாக தெரிகிறேன். எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடு வயன் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கால் மேலே விழுந்துடுறாரு. நீங்களா அப்படியே அவரை பார்க்குறீங்க. உன் கால் மேலே கூட விழுந்துட்டேன்டி, இப்போயாவது என்னை மன்னிச்சிடு வயன். ப்ராமிஸாக இனிமேல் நான் இப்படி பிஹேவ் பண்ண மாட்டேன்டி. நான் இந்த மாதிரி உன் கூட இனிமேல் இருக்கவே மாட்டேன். உன்கிட்டேன்னு மட்டும் இல்லை, யார்கிட்டையுமே நான் இந்த மாதிரி அரகண்டா, திமுறா, ஈகோயிஸ்டா இந்த மாதிரி இருக்க மாட்டேன் வயன். என்னை நம்பு வயன். ஒரு லாஸ்ட் சான்ஸ் எனக்கு ஒன்று கொடுடி ப்ளீஸ் டி. ஒரு லாஸ்ட் சான்ஸ் வயன். என்னை நான் மாற்றிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் டி, ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கால் மேலே விழுந்து கெஞ்சிட்டு இருக்காரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக போயிட்டுறீங்க. அவரா அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே அங்கே இருக்காரு. இப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் போகுது. நீங்கள் காலேஜ் போகிறப்போ வரப்போ டெய்லி உங்கள் பின்னாடி வந்துட்டு இருப்பார். இப்படி தான் உங்களை மன்னிச்சிடு, என்னை ஏற்றுக்கோ, நான் பண்ணது தப்புன்னு சொல்லி ப்ளீஸ் பண்ணிட்டு இருப்பார். பட் நீங்கள் எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே போயிருப்பீங்க. இப்படி தான் ஒரு 10 days கிட்ட பாஸ் ஆகுது. ஒன் டே நீங்கள் இதே மாதிரி காலேஜ்லேருந்து வந்துட்டுருக்கீங்க. அவர் அவங்க பின்னாடியே வந்துட்டு உங்களை அப்பாலஜிஸ் கேட்டுருக்காரு. நீங்கள் எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே வீட்டுக்குள்ளே போயிருந்துருப்பீங்க. அப்படியே உங்கள் வீட்டு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. இப்போ உங்கள் அம்மா தான் வயன். ஆமாம், என்னம்மா? நம்ம வீட்டுக்கு முன்னாடி டெய்லி ஒரு பையன் வந்து நிற்கிறான்டி. யார் அவன்? உன்னை ஏதாவது தொல்லை பண்ணுறானா என்ன? நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க, பத்தாது தயாங்கு. இல்லைம்மா, எனக்கு தெரியல அவன் யாருன்ட்டு. அப்படியா? சரி, எனக்கு புரிஞ்சு போச்சு. இவன் ஒரு பொறிக்கு பையனாக இருப்பான். வேணும்னே வந்து வீட்டு முன்னாடி நிற்கிறான். எங்கடா பொண்ணு கிடைக்கும்னு இருப்பானுங்க இவங்களாம். அப்பா வரட்டும், இவனை விரட்டி விடுறேன் இன்னைக்கு. நீங்களா? ஐயோ, அப்பா வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ? இவனை எப்படி இங்கேருந்து போகணும்னு சொல்கிறது? சரி, அப்போது அம்மா நான் கீழே கடை வரையும் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. நீங்கள் அப்படி தான் கீழே போகிறீங்க. நீங்கள் இப்போ வெளியே வந்தது பார்த்ததும் தேங்க உங்கள் பின்னாடியே தான் அகைன் வராரு. வயன், என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோடி. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்டி. இதுக்கு மேலே எப்படி நான் ப்ரூவ் பண்ணுறது? இப்போ பாரு, அன்றைக்கும் வந்து உன்கிட்ட பேசினால அப்போ கூட நான் கோவப்படவே இல்லை. பார்த்தல, உன் ஃப்ரெண்டு தான், நீ பேசு. நாங்கள் இனிமேல் கோவப்பட மாட்டேன். என்னை நம்பு வயன். நீங்கள் அப்படியே சைடில் பார்க்குறீங்க அவரை. என்னடி எப்படி பார்க்குற? தயாங், நான் இப்போ வெளியில் வந்தது உனக்காக தான். இங்கேருந்து போயிடு. ஏன் போனோம்? இல்லை, நீ டெய்லி இங்கே வந்து நிற்கிறது எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க.
அப்பா வந்ததும் அப்பாட்ட சொல்லி உன்னை விரட்டுறதா சொன்னாங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. அப்பா பார்த்தாருன்னா அப்புறம் அடிப்பார். போயிடு, இங்கே நிற்காத. ஓ அப்படியா, சரி, அப்போ உங்கள் அப்பா பார்க்கட்டும், என்னை அடிக்கட்டும், அப்புறமாவே போய்க்கிறேன். தயாங், உனக்கு என்ன பைத்தியமா? சொல்லிகிட்டே இருக்கேன், புரிஞ்சுக்கவே மாட்டியா? போ தயாங். இப்போ என்ன அடித்தா உனக்கு என்ன? எனக்கும் உனக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டியே. நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தானே, அடி வாங்கிட்டு போகிறேன். இப்போ என்ன, போ. தயாங். சொல்லு வயன். நீ என்ன ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பா? இல்லடி, அவ்வளோ புத்திசாலியாக இருந்தால் உன்னை இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் பின்னாடி போய் நான் சுற்றுவேனா? சொல்லு. நான் ஒரு டேஷ்டி, நான் ஒரு பைத்தியம். இவ்வளோ அன்பான ஒரு லவரை விட்டுட்டு அவளை ஹர்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு வந்து இங்கே நிற்கிறேன். எல்லாம் என்னால் தான். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட வயன். என்னை மன்னிச்சிடுறி, என்னை மன்னிச்சிடு வயன். நான் அப்படிலாம் பண்ணியிருக்க கூடாதுடி. இதுக்கு மேலே என்னை எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. டெய்லியும் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்னை கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாமே. நம்ம லவ் பற்றி கொஞ்சமாக யோசிக்கலாமே. ப்ளீஸ் வயன். இதுக்கு மேலே எப்படி நான் உன்னை சமாதானப்படுத்த போகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல வயன். பட் நான் பண்ணது ரொம்ப பெரிய மிஸ்டேக், அதை நான் ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் டி, இந்த ஒரு வாட்டிக்கு என்னை மன்னிச்சிட்டு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கூடடி. ப்ளீஸ் வயன். நான் உன்னை லூஸ் பண்ணணும்னு நினைக்கல. லைஃப் லாங் நீ எனக்கு வேணும்னு தோணுது. நான் அதே மாதிரி இருந்திருந்தா உன்னை தேடி இங்கே வருவேனா? உன் பின்னாடி இப்படி நாய் மாதிரி சுற்றுவேனா? சொல்லு. எனக்கு உன் மேலே நிறைய லவ் இருக்குடி. லவ் இருக்கிற இடத்துல தான் பொசசிவ்னஸ் இருக்கும். ஆனால் எனக்கு கொஞ்சம் அதிகமான பொசசிவ்னஸ் வந்துடுச்சு. தப்பு தான் வயன். எனக்கு லைஃப்பில் ஒரு பிக் லெசன் கிடைச்சிச்சுடி. இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் வயன். ப்ளீஸ் வயன், ப்ளீஸ் டி அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. நீங்களா அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் கண்ணில் வேற தண்ணி அப்படியே தேங்கி நிற்குது. நீங்களா அப்படியே அவரை பார்க்குறீங்க. ப்ளீஸ் வயன், ஒரே ஒரு சான்ஸ். லைஃப்பில் இந்த மாதிரி மிஸ்டேக் எப்போவுமே பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் டி அப்படின்ட்டு அப்படியே கண்ணில் டியர்ஸ் ஃபால் ஆகுது. இப்போ நீங்கள் அதை பார்த்ததும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ அவரோட சீக்கில் 2 சீக்லேயுமே மாற்றி செம்மையாக ஸ்லாப் பண்ணுறீங்க. அவர் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக வாங்கிக்கிறாரு. நீங்களா அழுதுகிட்டே அவரோட சீக்ஸை போட்டு அப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க. பேசுவியா? இனிமேல் இப்படி பேசுவியா தயம்? என்னை காயப்படுத்த மாதிரி பேசுவியா? உனக்கு தெரியாதாடா என்னை பற்றி? இங்கே ஒருத்த இப்படிலாம் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க. அவரும் மாட்டேன், இனிமேல் நான் மாட்டேன் வயன், என்னை மன்னிச்சிடுறி, எனக்கு தெரியும்டி நீ எப்படின்ட்டு. ஏதோ கோவத்தில் சொல்லாமல் போயிட்டேன்ற கோவத்தில் அப்படி பண்ணனே தவிர எனக்கு அந்த மாதிரி அப்படிலாம் இல்லை வயன். என் பொண்டாட்டி எப்படின்னு எனக்கு தெரியும்டி. தப்பு தான், அடிச்சுக்கோ, எவ்வளோ வேணுமோ அடிச்சுக்கோ, உனக்கு கோவம் போகிற வரையும் எவ்வளோ வேணுமோ அடிச்சுக்கோ அப்படின்றாரு. நீங்களும் அவரை கொஞ்சம் நேரம் அப்படியே அடிச்சிருப்பீங்க. இப்போ அப்படியே தான் அவரை ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகுறீங்க. அவரும் உங்களை ஹக் பேக் பண்ணிவிட்டு அவரும் செம்மையாக அழுதுட்ருக்காரு. அப்போ மன்னிச்சிட்டல? மன்னிச்சிட்டல வயன்? மன்னிச்சியா என்ன? சாரி, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு உங்கள் ஃபோர் ஹெட்டு, உங்கள் சீக்கு, உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அழுதுகிட்டே அந்த கிஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. அகெயின் 2 பேரும் அப்படியே தான் டைட்டாக ஹக் பண்ணியிருந்திருப்பீங்க. ஐம் சாரி, ஐம் so sorry வயன். ஐம் so sorry and I love you so much. உன்னை விட்டுட்டுல என்னால் இருக்க முடியாதுடி. நீ என்னோட உயிர். ஐம் சாரிடி அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்களும் ஒரு ஹக் பேக் பண்ணிவிட்டு லவ் யூ டூ. இனிமேல் இப்படி பேச என்ன ஹர்ட் பண்ணாத. ரொம்ப கஷ்டப்பட்டேன். பண்ண மாட்டேன்டி, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். இட்ஸ் அ ப்ராமிஸ். என்னை நம்பு. இனிமேல் நீ என்ன சொல்கிறியோ அதை நான் கேட்பேன். இப்போல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டேன். என்னை நீ தாராளமாக நம்பலாம் பையன்.
இப்போ நீங்களோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. அப்படியே தான் நீங்கள் 2 பேரும் உங்களோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு வரீங்க. இங்கே உங்கள் அம்மா தான் எங்க இவன் தான் எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்து நிற்கிறான், அவனை என்னென்னு கேளுங்க. அவரா? டேய் யார் நீ இந்த ஏரியாலேயே நான் பார்த்தது இல்லையே, யார் நீ புதுசாக வந்திருக்கியா? இங்கே என்னடா எங்கள் வீட்டு முன்னாடி வேலை உனக்கு? நீங்களா? அப்பா அது வந்து என்ன வயன் ஏதாவது புள்ளி பண்ணுறானா என்ன? நீங்கள் வா டேய் எங்கே நில்லு. யாருடா நீ? என்னடா உனக்கு இந்த ஏரியாவில் வேலை? அப்பா இருங்கப்பா நான் சொல்கிறது கேளுங்க. என்ன வயன்? அப்பா அது அது தயாங். தயாங் அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். என்னது? ஆமாப்பா, நான் அந்த காலேஜில் படிக்கும்போது அவனும் நானும் லவ் பண்ணோம். அவன் கூட ஒரு குட்டி சண்டை, அதனால தான் கோவப்பட்டு நான் இங்கே வந்துட்டேன்ப்பா. உங்கள் அப்பாவா அப்படியே பார்க்குறாரு. உங்கள் அம்மா என்னடி சொல்கிற? இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமான்னு கேட்டப்போ எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். அது கோபத்தில் இருந்தம்மா, அதான் அப்போது அப்படி சொல்லிட்டேன். இப்போ கோவம் போயிடுச்சு, சண்டை போட்டோம் வந்துட்டேன். எனக்காக இவ்வளோ நாளாக இங்கேயே தங்கி டெய்லி என் பின்னாடி சுற்றுவாம்மா, கெஞ்சுவான், சாரி சொல்லுவான், என் காலெல்லாம் விழுந்தான். நான் தான் கண்டுக்காத மாதிரி வந்துட்டேன். நல்ல பையன்தான், என்ன கொஞ்சம் கோவக்காரன். பட் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அவனுக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும். அவன் எவ்வளோ அரகண்டாக இருப்பான் தெரியுமா. ஆனால் நான் அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எனக்காக வந்துட்டான். அவனோட லவ் கூட பியோர் தாம்மா. என்ன கோவக்காரன், அதை மாற்றிப்பான். எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், இனிமேல் கோவமே பட மாட்டேன்ட்டு. கண்டிப்பாக மாறிடுவாம்மா, ப்ளீஸ்மா. அவனை 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 ஏற்றுக்கலாமே. இப்போ தயாங்கா, அங்கிள் ஆண்டி என்னை மன்னிச்சிடுங்க. நான் பையனை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். அந்த கோவத்தில் தான் அவன் அங்கேருந்து இங்கே வந்துட்டான். ரொம்பவே சாரி. இனிமேல் வயனை நான் ஹர்ட் பண்ணவே மாட்டேன். என்னால் வயனுக்கு இனிமேல் எந்த இதுவே வராது. அவள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வர விட மாட்டேன். நான் என்ன பண்ணேன்ட்டு பையனை அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறமா தான் நான் ரிக்ரெட் பண்ணேன். என் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். வயன் இவ்வளோ நாளாக என்கிட்ட பேசாமல் இருக்கும்போது தான் எனக்கு அதோட வலி தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி நம்ம வயன் தானே, என்ன பண்ணாலும் நம்மளை விட்டு போக மாட்டான், நம்ம கூட தான் இருப்பான்ற திமிரில் இருந்துட்டேன். இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, ஒரு ஹியூமன் பீயிங்கோட வேல்யூ எனக்கு புரிஞ்சிச்சு. இனிமே நான் என்றைக்குமே அப்படி பிஹேவ் பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க வயன், நீயும் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலில் விழுகிறாரு. மூணு பேர் நின்றுட்டுருக்கீங்க, அப்படியே காலில் விழுகிறாரு. உங்கள் அம்மா அப்பாவா அப்படியே பார்க்குறாங்க. தயாங் ஏந்திரி அப்படின்றாங்க. அவரும் ஏஞ்சி நிற்கிறாரு. உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன நடந்தது ஏது நடந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனால் என் பொண்ணு அங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வர அளவுக்கு ஏதோ நடந்திருக்கு. எங்களுக்கு புரியுது. ஓகே, உன்னோட தப்பு எதுவாக இருந்தாலும் அதை நீ புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நாள் இங்கே தங்கி பையனை பார்த்துக்கிட்ட, அவள் பின்னாடியே போயிருக்க, கெஞ்சிருக்க, சாரி சொல்லியிருக்க. என் பொண்ணும் மனசு மாறியிருக்கா. அவளுக்கு உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறான்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீ பண்ண இந்த தப்பை லைஃப்பில் என்றைக்குமே நீ ரிப்பீட் பண்ணக்கூடாது தயாங். அதை மட்டும் நல்லா யோசிச்சுக்கோ. பண்ண மாட்டேன், என்றைக்குமே பண்ண மாட்டேன் அங்கிள். நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்போவுமே இனி பயனை நான் ஹர்ட் பண்ணவே மாட்டேன். ஐம் ஸோ சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. எப்போவுமே இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அவங்களுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெட்டை நோட் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் அப்பா தான், அப்புறம் இவ்வளோ நாள் எங்கே தங்கியிருந்த? நைட்டில் உங்கள் வீட்டு முன்னாடி நிற்பேன், மார்னிங்ஸில் காலேஜ் முன்னாடி நிற்பேன். எங்கேயுமே தங்கினதில்லை. ஃபுட் அதெல்லாம் பசிக்கவே இல்லை சார். அவள் மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிட்டாலே போதுன்ற மாதிரி இருந்தது. பசித்ததும் இல்லை, நான் சாப்பிட்டதும் இல்லை. இதோ கேட்டதும் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. தயாங் சாப்பிடக்கூட இல்லையா? பசிக்கவே இல்லை வயன், நீ என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா போதும். என்னோடய பிரெயினில் அது மட்டும்தான் போயிட்டு இருந்தது.
இப்போ தான் பசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நீங்கள் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறீங்க. அவரும் நல்லா சாப்பிட்றாரு. அப்படியே தான் இப்போ அப்படியே உட்காந்துக்கோ எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் அப்பா தான், அப்புறம் எப்போ கிளம்ப போகிற தயாங்? நீங்கள் வயனை அனுப்பிச்சிங்கன்னா இப்போவே கிளம்பிடுவேன். வயனையா எங்கே அனுப்பணும்? எங்கள் காலேஜ்க்கு. அதெல்லாம் இனி எங்கேயும் அனுப்ப முடியாது. வயன் இங்கே தான் இருப்பாள், இங்கேயே காலேஜ் போய்ப்பா. எங்கள் பொண்ணு எங்கள் கூட இருக்கிறதா எங்களுக்கும் சந்தோஷம், அவளுக்கும் சந்தோஷம். அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கா அச்சோ வந்துட்டோம்ல, எப்படி தயாங்க போக முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. இப்போ தயாங்கா சரி அப்போ நானே இங்கே வந்துடுறேன் அப்படின்றாரு. உங்கள் பேரண்ட்ஸா இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்குது. வேணும்னா நீ இங்கே வந்துடு, இந்த காலேஜில் நீயும் ஜாயின் பண்ணிக்கோ, எங்கள் வீட்லேயே தங்கிக்கோ. அப்படியா? ஆமாம்ப்பா, எங்கள் வீட்லேயே தங்கிக்கோ. இங்கே இருந்தால் 2 பேரும் காலேஜ் போங்க வாங்க, எங்களுக்கும் உங்களை பார்த்த மாதிரி நிம்மதியாக இருக்கும். எனக்கு ஓகே தான் அங்கிள் அப்படின்றாரு. நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படியே தான் தேங்கும் வந்துட்டு உங்கள் காலேஜ்லேயே ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் வீட்லேயே ஸ்டே பண்ணுறாரு. இப்படி தான் டேஸ் போகுது. இப்போது ஒன் டே நைட்டு தயங்கா ஐயோ இவகிட்ட போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. நீங்கள் உங்கள் ரூமில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஸ்லோவாக டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. யாருமே இல்லை கீழே. அப்படியே தான் எடுக்கணும் உங்கள் ரூம்குள்ளே வந்துடுறாரு. நீங்களா தயோங் என்ன இங்கே? எவ்வளோ நாளாக தெரியுமா உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி தனியாக பேசணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நைட்டில். முடியவே மாட்டேங்குதுடி, அதான் இன்னைக்கு பூந்துட்டேன். ஐயோ தயாங் யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், என்ன பண்ணிகிட்ருக்க? போ தயாங். வயன் என்னடி எவ்வளோ நாள் ஆச்சு? எதுக்கு? எல்லாத்துக்குமே தான். கிஸ்ஸு கூட இல்லை. அங்கே இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு 10 கிஸ்ஸாவது பண்ணிகிட்ருப்பேன். இப்போ எதுவுமே இல்லையே. இன்னைக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாமே. என்ன பேசிகிட்ருக்க நீ? அப்பா பார்த்தாருனா அவ்வளோதான் 2 பேத்துக்கும். போ ரூமுக்கு போ. உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் எதுவும் தெரியாதுடி. நைட்டோட நைட்டாக நைஸாக முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறேன். என்ன சொல்கிற? நைட்டோட நைட்டாக நைஸாக முடிச்சுட்டு போவேன். அப்புறம் நம்பு வயன், கீழே ஒரு சவுண்டு கூட போகாது. என்ன சொல்கிற? ஓகேவா? தயாங் வேணாம் தயாங், சொன்னால் கேளு. வயன் வேணும்டி, சொன்னால் கேளு. தயாங்கா வயன் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. அப்படியே தான் உங்களை ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணியிருந்திருப்பாரு. உங்களுக்கே இது தயாங்கா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னடி எப்படி இருந்துச்சு? தயாங் நீயா இது? நான் தான். தயாங் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு. தெரியுமே, என் பொண்டாட்டிக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி தானே? அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாண்டி, நீ பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயே கண்டுபிடிச்சேன் உனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்ததுன்ட்டு. நீங்களா அப்படியே ப்ளஷ் ஆகுறீங்க. அப்புறம் நீ எங்கே மோன் பண்ணிடுவியோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன்டி. நல்ல வேலை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இல்லைனா கீழே போய் ஏதாவது கேட்டு உங்கள் அப்பா அம்மா வந்து ஐயோயோ அசிங்கமாக போயிருந்துருக்கோம். ஆமாம் தயம், நான் கூட ரொம்ப கண்ட்ரோல் பண்ணேன். இல்லைனா சவுண்ட்ஸ் ஏதாவது கீழே போய் கேட்டு அசிங்கமாக தான் போயிருந்துருக்கோம் அப்படின்றீங்க அவரை. அதெல்லாம் என் பொண்டாட்டி நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி வந்து எப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான்னு சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு தெரிலடா, இதுக்கு மேலே இன்னும் அலைய விடணுமா இல்லை ஓகேவா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு தோன்ற மாதிரி பண்ணிட்டேன். பட் நீங்கள் தான் சொல்லணும் இது ஓகே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் சொன்னால் தான் எனக்கு புரியும். பிகாஸ் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி லைன் கிடைக்கும்போது நான் வந்து ஓகே இது இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பெட்டராக பண்ணிப்பேன். அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்குறேன்டா, என்னன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி என்னென்னா சேட் எண்டிங் கொடுத்துடலாமான்னு பார்த்தேன். அப்புறம் வேணாம், இது அவர் கொஞ்சம் கோவமாக பொசசிவ்னஸில் தானே இந்த மாதிரி வார்த்தைலாம் விடுறாரு. இதுக்கு எதுக்கு நம்ம சேட் எண்டிங் கொடுத்துக்கிட்டு, நம்ம வியை கொஞ்சம் வயன் லவ் பண்ணுறதுனால அவர் மாறி வயனுக்காக வர்றது தானே நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ என்னென்னு நீங்கள் தான் இனி சொல்லணும். ஓகேடா, ஓகே பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.